வாழ்க தமிழ், வளர்க தமிழ். இன்று புது வருட பிறப்பில் காலடி எடுத்து வைத்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் எங்கள் வாழ்க்கையின் அனுபவங்கள் பற்றி பேச வந்துள்ளோம். இந்த மெய்வழி தொலைக்காட்சியின் ஊடாக எங்களை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களும் வணக்கங்களையும் தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த கலந்தால ஆராய்வு என்பது சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு இங்கு வருகை தந்துள்ள பேச்சாளர்களின் பங்களிப்பு மிகவும் இன்றியமையாதது. உண்மையிலேயே இந்த பேச்சாளர்களின் திறமையை நீங்கள் ஊக்குவிப்பதன் மூலம் அது மேலும் மேலும் வளரும். வேறு எந்த மொழிகளிலும் காணாத ஒரு வகையான சிறப்பான தன்மையை கொண்டதுதான் இந்த பட்டிமன்றம். பட்டிமன்றத்தில் பேசுகின்ற போது எங்கள் கருத்துக்களை சரியாகவும் திறமாகவும் உரிமையோடும் எடுத்து கூற வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. பட்டிமன்ற பேச்சு என்பது தனியே பாடமாக்கி கூறுவது மட்டுமல்ல, எதிர்த்தரப்பினர் அவர்கள் கூறுகின்ற கருத்துக்களுக்கு உள்வாங்கி அவற்றை சரியான முறையில் பதில் அளித்து அதை மேவிச் செல்வதே ஆகும். எனவே இந்த பட்டிமன்றம் என்பது உங்களுக்கு மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையக்கூடியதாக நாங்கள் இதனை தொகுத்து வழங்குவோம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு எந்த மாதிரியான விடயங்களை நாங்கள் பேச எடுத்திருக்கின்றோம் என்றால், இரண்டு முக்கியமான பகுதிகள், வாழ்வில் மிகவும் இன்றியமையாத இரண்டு பகுதிகள் என்று கூறலாம். ஒன்று சமூகம், இன்னும் ஒன்று சமூக வலைத்தளம். இந்த இரண்டும் இல்லாமல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது இல்லை என்றே கூறிவிட வேண்டும். சமூகத்தில் நீங்கள் உங்களை சரியாக நிரூபிக்க வேண்டிய தேவை ஒவ்வொரு காலப்பகுதியிலும் உங்களுக்கு இருக்கிறது. அப்போ அந்த சமூகத்தில் நீங்கள் எப்படி உங்களை நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? மற்றது, சமூகம் என்றால் என்ன, யார் சமூகம் என்பதை நான் வரையறுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதாவது குடும்பம் மற்றும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மற்றும் சமுதாயம் முழுப்பட்ட எல்லோருமே சமுதாயத்துக்குள் வந்து விடுகிறார்கள். அதே போன்று இன்னும் ஒரு பகுதி, இப்பொழுது பிறந்த பிள்ளைக்கு கூட மொபைலை கொடுத்தால்தான் அதன் அடுத்த கட்டத்தை எடுத்துக்கொண்டு செல்கிறது. தாய் தகப்பனுடன் செலவழிக்கும் நேரத்தை தவிர மொபைலில் செலவழிக்கும் நேரம் அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் அது சுரண்ட 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 வந்து கொண்டே இருக்கும். ஊற்று போல நிறைய விடயங்கள் வந்து கொண்டே இருக்கும். சில பேர் சுரண்டி மொபைலில் ஓட்டியே வந்திருக்கு. அப்படியான நிலைமையும் ஏற்பட்டிருக்கு. சரி, இப்போ அந்த சமூக வலைத்தளங்களில் யார் எதை எதை நாங்கள் உள்வாங்குகின்றோம் என்பதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், டிக்டாக் இருக்கு, அதே போல ஃபேஸ்புக் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, யூடியூப் இருக்கு. இப்படி உங்களுடைய பொழுதுகளை போக்குவதுடன் உங்களுடைய அறிவையும் ஆற்றலையும் தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு வகையான பொழுதுபோக்கு சாதனமாக அமைகிறது தான் இந்த சமூக வலைத்தளங்கள். ஒரு பகுதியினர் சமூக வலைத்தளங்களில் இருந்து நாங்கள் எங்களுடைய அறிவையும் ஆற்றலையும் பெற்றுக்கொள்கிறோம் என்கிறார்கள். கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. எந்த ஒரு விடயத்தையும் நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களாக இருந்தால் அதை சரியான முறையில் ஆராய்ந்து அதை செய்ய வேண்டும் என்பதற்காக பேசுவதற்காக வந்திருப்பவர்கள்தான் சமூக வலைத்தளம் பற்றி பேச வந்திருக்கிறார்கள். இந்த பக்கம் எனது இடது பக்கம் அமைந்திருக்கிறவர்கள். அதில் முதலாவதாக நான்
அணி தலைவராக இந்த சமூக வலைத்தளம் பற்றி பேச இருப்பவர் திரு சதீஷ் அவர்கள். எங்கே உங்களது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளுங்கள். இவர் ஒரு புத்தக விமர்சகர், கவிதை எழுதுபவர், நாடகத்துறையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றவர். அது மட்டுமல்லாமல் பேச்சு, பட்டிமன்றம் போன்ற நிகழ்வுகளிலும் தமிழ் சார்ந்த அனைத்து விடயங்களிலும் தன்னை ஈடுபடுத்துவதில் வல்லவராக இருக்கின்றார். எனவே அவர் இந்த அணியின் தலைவராக வருகிறார். அதனை தவிர எங்களுக்கு அதே சமூக வலைத்தளங்கள் சார்பாக பேச இருக்கும் எங்கள் இளைய அணியைச் சேர்ந்த மது அவர்கள். எங்கே உங்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளுங்கள். இவர் பல்கலைக்கழகத்தில் டயட்டிஷனாக படித்துக் கொண்டிருக்கும் காலப்பகுதியிலும் கூட இந்த மாதிரியான தமிழ் சார்ந்த ஆர்வமிக்க விடயங்களில் ஈடுபடுவது மிகவும் மகிழ்ச்சிக்குரியது. தமிழ் இனி மெல்ல சாகும் என்ற ஒரு நிலைமை இல்லாமல் இந்த தமிழை எவ்வாறு அவர்கள் கொண்டு போகிறார்கள் என்ற இளைய சமுதாயத்தையும் இந்த பட்டிமன்றத்தில் இந்த குழு உள்வாங்கி இருக்கிறது. இதற்காக நாங்கள் மெய்வழி தொலைக்காட்சிக்கு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போன்று அடுத்ததாக திருமதி மாயா அவர்கள், எங்கே உங்களது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளுங்கள். இவர் ஒரு விஞ்ஞானி, உடற்பயிற்சிப்பாளர். அதாவது எந்த துறையில் பேச போகிறாரோ அந்த துறையிலேயே அவற்றை பாடங்களை செய்து காட்டுபவர். அது மட்டுமல்ல, சமூக ஆர்வலர், பேச்சாளர், அப்படியே அடுக்கி கொண்டு போகலாம். அவர் பல்துறைகளிலும் சிறந்த ஒரு வித்தகர். இப்படியான சமூக வலைத்தளங்கள் சார்பாக பேசுவதற்காக இந்த அணியில் இருக்கிறார்கள். அதே போன்று எனது வலது அணியில் முதலாவதாக பேச இருப்பவர் திருமதி மிர்லானினி பிரபாகரன் அவர்கள். இவர் ஒரு வியாபார நிறுவனத்தை கொண்டிருக்கின்றவர். அதே போன்று ஒரு பேச்சாளர். அது மட்டுமல்ல, ஜிபி சர்ஜரியில் அட்மினாக வேலை செய்வார். உங்களுக்கு தெரியும், ஜிபி சர்ஜரிக்கு நீங்கள் டெலிஃபோன் எடுத்தீங்கன்னா எப்படி கதைப்பாங்க, அந்த அட்மினில் இருக்கிற ஆட்கள் தான் அவைகள். அப்போ நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பீங்கன்ட்டு உங்களோட அனுபவங்கள் தெரியும். ஜிபி சர்ஜரியில் இருக்கிறாக்கள் எப்படி உங்களை ஆன்சர் பண்ணுவாங்கன்ட்டு தெரியும். நான் 2 கிழமை கடிச்சு அடியுங்கோ, உயிரோடு இருந்தால் வாங்கோ பார்க்கலாம்ன்ற மாதிரி தான் எல்லா அப்பாயின்மெண்ட்டும் இப்போ போய்கொண்டிருக்கு. அப்போ அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்து தங்களோட கருத்துக்களை வைக்கிறதுக்காக திருமதி பிரபாகரன் அவர்கள் வந்திருக்கிறார். அதே போன்று முக்கியமான விஷயத்தை விட்டுட்டோம், அவர் ஒரு தமிழ் ஆசிரியரும் கூட. தமிழ் பாடசாலைகளில் தமிழ் கற்பித்துக் கொடுப்பது. இங்கே உண்மையாக நீங்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழை கற்றுக் கொடுப்பதோ அல்லது தமிழில் ஈடுபடுவது என்பது மிகவும் அரிதாகிவிட்டது. எனவே இப்படியானவர்களை நாங்கள் நிச்சயமாக பாராட்டி ஆக வேண்டும். அடுத்ததாக, இந்த சமூகம் மூலமாகத்தான் நாங்கள் இந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்கிறோம். ஏட்டுச் சுரக்காய் கறிக்குதவாது என்ற ரீதியில் பேச வருகிறார். இரண்டாவதாக பேச வருபவர் ஜது. எங்கே உங்களது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். இவரும் ஒரு தமிழ் ஆசிரியர். அதே போன்று ஒரு வானொலியில் ஆர்ஜேயாக தொழில் புரிகிறார். அது மட்டுமல்லாமல் பட்டிமன்றம், தமிழ் சார்ந்த விடயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதில் மிகவும் முக்கியமான ஒரு அங்கத்தவராக இருக்கிறார். இளைய இரத்தமாக இருந்தாலும் தமிழோடு கலந்து நிற்கின்றது பார்க்கவும் மகிழ்ச்சியாகவும் பாராட்டத்தக்கதாகவும் இருக்கின்றது. அடுத்ததாக எங்களது அருமை சகோதரி ரஜிதா சாம் அவர்கள். இவருக்கு நான் என்னத்தை சொல்கிறது, எல்லாம் தெரிஞ்சவர், எல்லா துறையிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்பவர். அது நாடகமாக இருந்தாலும் சரி, வில்லுப்பாட்டாக இருந்தாலும் சரி, அல்லது பட்டிமன்றமாக இருந்தாலும் சரி, அதே போன்று தமிழ் பேச்சாக இருந்தாலும் சரி, தமிழை
ஒரு வகையாக தனது சுவாசமாக கொண்டு வாழும் ஒருவர். அது மட்டுமல்லாமல் இந்த மெய்வழி தொலைக்காட்சியின் ஒரு இயக்குநராகவும் தனது கடமையை ஆற்றிக் கொண்டிருக்கிறார். இங்கு சிறப்பாக குறிக்க வேண்டிய விடயம், மெய்வழி தொலைக்காட்சி என்பதை தங்கள் ஒரு சுவாசமாக கொண்டு நடத்துபவர்கள்தான் இருவரும். இந்த தம்பதிகள் நீடூழி காலம் சிறப்பாக வாழ்ந்து இந்த தொலைக்காட்சி மென்மேலும் பெருமை அடைய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் ஒரு கணவன், மனைவி மற்றும் குழந்தைகள் உட்பட அனைவரும் சேர்ந்து இந்த தொலைக்காட்சியை முன்னெடுத்து கொண்டு செல்கிறார்கள். நிச்சயமாக தனியே வருமானத்துக்காக மட்டும் இந்த வேலையை செய்யவில்லை. தமிழையும் தமிழ் சார்ந்த துறைகளையும் தமிழ் மக்களையும் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதற்காக. இந்த நிலையில்தான் நான், எனது பெயர் பத்மஸ்ரீ ஜெயரட்னம், நான் ஒரு வியாபாரம் சம்பந்தமான ஒருவர் தான். ஆனால் பட்டிமன்றங்களும் மற்றும் அனைத்து தமிழ் சார்ந்த விடயங்களிலும் என்னை நான் ஈடுபடுத்திக் கொள்பவர். மேலும் இந்த பட்டிமன்ற நிகழ்வை மெய்வழி தொலைக்காட்சியுடன் இணைந்து நடத்துவதற்கு ஒத்துக்கொண்டு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்றேன். இது ஒரு பட்டிமன்றத்துடன் நின்று விடாது, நிறைய பட்டிமன்றங்களையும் நிறைய பேச்சாளர்களையும் அறிமுகப்படுத்துவது என்பது நாங்கள் திண்ணமாக எடுத்த ஒரு முடிவு. எனவே இந்த பட்டிமன்றம் தொடர்ச்சியாக வெற்றி பெற பார்வையாளராகிய நீங்கள், இந்த தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருப்பவர்களும் இந்த மேடையில் பார்த்து கொண்டிருப்பவர்களும் உங்கள் ஆதரவும் எங்களுக்கு தருகின்ற நம்பிக்கைகளும் தான் எங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும். எனவே தமிழ் சார்ந்து நாங்கள் செய்கின்ற இந்த வேலையில் உங்களையும் இணைத்து கொண்டு பயணிப்பதில் மன மகிழ்ச்சி அடைகிறோம். சரி, நான் கதைத்து முடிந்து விட்டது. இப்பொழுது பேச வேண்டியவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும். இங்கு சரியாக 7 நிமிடங்கள் இந்த பேச்சாளர் பேசுவார். 6வது நிமிடம் ஒரு மணி ஒலிக்கும், 6:30க்கு இன்னொரு மணி ஒலிக்கும், 7 நிமிஷம் முடியும் போது ஒரு மணி ஒலிக்கும். இங்கு உங்களுக்கு ஒன்றை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இந்த பட்டிமன்றத்தில் முதலாவதாக அணியை தொடங்குபவர் இறுதியாக அணியை முடிப்பார். அதுதான் பட்டிமன்றத்தின் வழக்கம். எனவே முதலாவதாக ஆரம்பிக்கின்ற சமூகம் சார்ந்த அனுபவங்கள், சமூகத்தில் இருந்துதான் நாங்கள் அனுபவங்களை பெற்றுக்கொள்கிறோம். சமூகம் மட்டும்தான் எங்களுக்கு சிறப்பான அனுபவங்களை கற்றுத்தருகின்றது. அதன் மூலமாகத்தான் எங்கள் வாழ்க்கையை சரியாக எடுத்துக்கொண்டு செல்லலாம் என்பதை தன் வாதமாக வைப்பதற்காக திருமதி மிர்லானினி பிரபாகரன் அவர்கள் தனது வாதத்தை முன்வைப்பார். இப்பொழுது எங்கே உங்கள் பாராட்டுகள்? முதலாவதாக எமது தமிழ் தாய்க்கு சிறந்தாழ்த்தி வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு மெய்வழி தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இங்கு பிரதம அதிதியாக வீற்றிருக்கும் எங்கள் தலைவர் திரு பத்மஸ்ரீ நடுநிலையாக தீர்ப்பை வழங்க வந்திருக்கும் அவர்களுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு எனது இனிய அணியினர் அவர்களுக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு எங்கே எங்களுடன் போர்க்கொடி தூக்கி கொண்டு வந்தாலும் அவர்களை பார்க்க மிகவும் பாவமாயிருக்கிறது எனக்கு. அவர்கள் நிலைமை எப்படி இருக்க போகிறதோ அவர்களுக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு முக்கியமாக மெய்வழி தொலைக்காட்சி நேயர்களுக்கு இங்கு எங்களை பார்வையாளராக பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நான் எனது உரையை தொடங்கலாம் என நினைக்கின்றேன். நான் இந்த அணியில் எங்கள் அணி எடுத்துக்கொண்ட விடயம் இன்றைய சமுதாயத்தில் வாழ்க்கை அனுபவத்தை பெறுவது சமுதாயத்தில் என்பதே எனது அணியினரின் கருத்தாகும். முதலாவதாக ஒரு திருக்குறளுடன் இதை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். இதன் பொருள் இங்கு எல்லோரும் படித்திருக்கிறீர்கள், உங்கள் எல்லாருக்கும் அந்த பொருள் தெரிந்திருக்கும். அதாவது ஒருவன் எவ்வளவு படித்தாலும்
என்னென்ன தேடி தேடி படித்தாலும் ஒரு சமுதாயத்துடன் ஒன்றி ஒழுகாத ஒரு வாழ்வை வாழ்பவனாக இருந்தால் அவன் அந்த சமுதாயத்தில் இருந்து ஒதுக்கப்படுவதோடு அறிவில்லாதவனாக கருதப்படுவான். எத்தனையோ ஆயிரம் வருடங்களுக்கு முதலே திருவள்ளுவர் என்ற இனிய வாக்கு இது. உங்களுக்கே தெரியும் திருக்குறளின் மகிமை பற்றி. எத்தனையோ மொழிகளில் அதை மொழிபெயர்ப்பிருக்கின்றார்கள். எனவே இதை பற்றி மேலும் சொல்ல தேவையில்லை. அடுத்ததாக, வாழ்க்கை என்றால் என்ன? நடுவர்களே, வாழ்க்கை என்றால் என்ன என்று சொல்கிறீர்களா? அதை தேடித்தான் நாங்களும் இதில் வந்திருக்கிறோம். எல்லாரும் வாழ்க்கையை தேடுகிறீர்கள். என்னது உங்களுடைய லட்சியம்? ஓ, நான் பெரிய பெரிய போஸ்ட்டுக்கு வரணும், அல்லது நான் ஒரு தமிழ் அறிவில் மிகுந்தவனாக வர வேண்டும். எது? சமுதாயத்தோடு இணைந்து உங்களின் உள்ள கிடக்கைகள், அன்பு, காதல், பாசம், கோபம், சினம், வெறுப்பு எல்லாம் இயற்கையாக உங்களோட உள்ளங்களோடு பின்னி பிறந்த உணர்ச்சி பிளம்பு தான் சமுதாயம். எங்கே தெரிய போகிறது? அவர்களுக்கு ஒரு அறையிலே இருந்து சமூக வலைத்தளம்தான் பெரிதென்று எண்ணி இருப்பவர்களுக்கு இந்த உணர்ச்சிகள் எல்லாம் எங்கே தெரிய போகிறது? முதலாவதாக, எமது வாழ்க்கை எமது கைகளில் தான் இருக்கின்றது. யோசித்து பார்த்தால் எமது வாழ்க்கை ஒரு ஒயிட் போர்ட் போன்றது. அதிலே நீங்கள் உங்கள் எண்ண சிந்தனைகளை வடிவான வண்ணங்களிலே நிரப்பி பார்க்கிறதும், அதே ஒரு ஒரு கிறுக்கல்களோட ஒரு என்னென்றே தெரியாமல் கிறுக்கல்களோட போகிறதும் ரெண்டையும் சிந்திச்சு பாருங்கள். அதுதான் இந்த வாழ்க்கை. சமுதாயத்துக்கு போகிறாக்கள் இந்த வாழ்க்கை வண்ணங்களோட இன்பமான ஒரு உணர்ச்சி புலம்பாகவும், கிறுக்கல்களோடும் ஒரு அறையலுக்கு இருந்து திருப்பி 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 இதுகளே பார்த்து கொண்டு என்ன இதை நான் சொல்ல விரும்பவில்லை. எங்களை புத்தி கூடி சிலவெல மாறுகின்றது. இப்பெல்லாம் நாங்கள் கேள்விப்படவே இல்லை. இப்போ சிம்பிளாக சொல்லினோம், ஓ டிப்ரெஷன், எந்த பிள்ளைக்கு 10 வயசு டிப்ரெஷன். நான் அந்த தொழில் பார்க்குறபடியாக சில வேலைகளில் இதில் சொல்லக்கூடாது. சிறு வயசு எங்களோட குடும்பத்தார்கள் உறவினர்களுக்கு தெரியும், பிள்ளைகள் எந்த நேரம் ஃபோனில் இருக்குது, டிப்ரெஷன். தமிழ் எத்தனையோ இதுகளை எடுத்தால் தமிழ் எங்கள் சமுதாயத்தில் நிறைய பிள்ளைகள் அம்மாமார் ஃபோன் பார்த்து கொண்டே இருக்கிறதால என்னோ தெரியா நிறைய சில குறைபாடுகளோடைய பிள்ளைகள் பிறக்கின்றன. ஸோ சமுதாயம் என்றால் நாங்கள் நிற்கக்கூடாது. நாங்கள் பிறந்தோனையே எழும்பி ஒரு பிறந்த ஃபர்ஸ்ட் டேயிலேருந்தே பிள்ளை சமூக வலைத்தோடத்தோடு ஓடி போய் பார்க்குறது இல்லை. அந்த பிள்ளைய பாராட்டி சீராட்டி வளர்க்குறது குடும்பம், அடுத்தது ஆசிரியர், அங்கால வழிநடத்தல்கள் எல்லாம் தான். ஸோ இதை நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கதை மூலமாக சொல்லலாமா நினைக்கிறேன். 2-3 கதை சொல்ல வாரேன். நடுவர்களை பொறுத்து எப்போது மணி அடிக்கிறதோ அப்போது நிப்பாட்டி கொள்ளலாம். ஓகே, ஏட்டுச்சுரக்காய் கறிக்குதான்னு அவர் முதலே சொல்லிவிட்டார். நானும் எடுத்து வைத்த பாயிண்டையே தலைவரும் சொல்லிவிட்டார். ஏட்டுச்சுரக்காய் தான் எங்கள் எதிர் அணியினர். ஸோ ஒரு கதை சொல்ல போகிறேன். என்னென்றால், ஒரு கண் தெரியாத பிறவியிலேயே கண் தெரியாத ஒரு மனிதர், அவர் ஒரு கல்யாணம் கட்டி சந்தோஷமாக வாழ்ந்து ஒரு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளை பால் குடிக்கும்போது இறந்து விட்டது. அவர் தனது மனைவியிடம் கேட்கிறார், பால் எப்படி இருக்கும்? அவருக்கு பிறவியிலே கண் தெரியாது, பால் எப்படி இருக்கும் என்று கேட்கிறார். மனைவி சொல்லுவா, பால் வெள்ளையாக இருக்கும். இப்போ வெள்ளையண்டா எப்படி இருக்கும் என்று கேட்கிறார். அப்போ அவள் சொல்லுவா, வெள்ளை கொக்கு போல இருக்கும். கொக்கு எப்படி இருக்குமென்று கேட்க அவன் வளைஞ்ச இப்படி காட்டி இதுதான் கொக்கு என்று சொல்ல அவர் கண் தெரியாதர் வடிவா தடவி பார்க்கிறார். ஓ, இந்த பெரிய இதை பிள்ளைகிட்ட வாய்க்கில் போனால் பிள்ளை சாகாமல் என்ன செய்யும் என்று சொல்கிறார். ஸோ இந்த கொக்கு மாதிரி கண் தெரியாதவர் என்ற நிலைமை தான் இந்த சமூக வலைத்தளங்களுக்குள்ளே சிக்கி தவிப்பவர்கள். அதனால தான் சொல்கிறேன், பிள்ளைகளை இப்பேண்டாலும் விழித்தெழுங்கள், எங்கள் பக்கம் வாங்கள். அடுத்ததாக, உங்களுக்கு சமூக வலைத்தளங்களில் முக்கிய பங்கு வர்றது ஃபேஸ்புக், மற்றதில் விடுங்க, யூடியூப்பில். நானே எனக்கு சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் சுகர் கொஞ்சம் போர்டரில் வந்துட்டு டாக்டர்ஸ் சொல்லிச்சிடும். சரி யூடியூப்பில் போய் பார்ப்போம்ட்டு அடித்தேன். ஒரு யூடியூப் சொல்லிச்சு, இது சுகர் வருத்தமே இல்லை, நீ இது இன்னொன்று அடித்து பார்த்தேன். இன்னொரு ஆள் சொல்கிறேன், இது 3 நாளில் குணப்படுத்தலாமண்டு. இன்னொரு ஆள் சொல்கிறேன், இது வாழ்நாள் முழுக்க நோய் உன்னோடைய தொடர்ந்தே வரும். அப்போ பாருங்க, இந்த சமூக வலைத்தளத்தில் பார்க்குறேன்டா எங்களோட நிலைமை என்ன ஆகுது? சமூக வலைத்தளங்கள் உங்களுக்கு எல்லாத்தையுமே தரும். ஆனால் சமூகம், எமது பெற்றோரோ ஆசிரியர்களோ எம்மை சார்ந்தவர்களோ எமக்கு நல்லதை மட்டும்தான் தருவார்கள். சமூக வலைத்தளத்தில் போய்
எப்படி தற்கொலை செய்வதென்னா வடிவாக சொல்லித்தரும். அதே போய் உங்களோட சமூகத்தில் கேளுங்க, ஏன் தற்கொலை செய்ய போகிறீங்க, வா உனக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம், எப்படி உண்ட பிரச்சனையை தீர்வு செய்கிறேன்னு உங்களோட சுற்றி இருக்கிற சமுதாயம் உங்களுக்கு உதவி செய்யும். இதுதான் சமூக வலைத்தளங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிற உங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். அதனுடன் சில நேரங்களில் இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்டிருக்கிறோம், கணக்க இளைஞர்கள், திருமணமான இளைஞர்கள், புதிதாகவோ 2 வருஷமோ 3 வருஷமோ சில அம்மா மேரோட கதை கேட்க கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர்கள் வந்து சொல்லுவார்கள், அம்மா உங்களோட கைப்பக்குவம் எங்களுக்கு வாரதே இல்லையம்மா, இந்த மனசி சமைக்கவே தெரியா, ஏனடா உண்ட மனசி வந்து அம்மாட்ட சமையல் பழைய இல்லையா, அவள் யூடியூப்பை பார்த்து உப்பு அளவா போகிறோண்டா போட்டு விட்டால் ஐயோ எனக்கு சாப்பாடே இல்லையம்மா. இதுதான் அந்த அனுபவம் என்றது, சமூக வலைத்தளத்து அனுபவமும் ஒரு அம்மாவின் கைப்பக்குவம் என்றது அவள் பிறந்து ஒரு சிறுமியாக இருக்கே தனது பாட்டி தனது தாயிடமிருந்து கற்றுக்கொண்டு அனுபவித்த ஒவ்வொரு சின்ன சின்ன விடயங்களும். எனவே இந்த வாய்ப்புக்கு எனக்கு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூடி, கடைசியாக ஒரு சிறு கதை, அது முடியுமோ தெரியாது என்றாலும் எனது எதிர்த்தரப்பு அனைவரை மீண்டும் நான் சந்திக்கிறேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். அருமை அருமை, மிகவும் அருமையாக ஒரு குட்டி கதையையும் கூறிவிட்டு உங்களுக்கு சமூகத்தில் எவ்வளவு அக்கறையாக இருக்க வேண்டும், சமூகம் உங்களுக்கு எவ்வளவு விடயங்களை தருகின்றது, அதனை நீங்கள் எப்படி பார்த்து கொள்ள வேண்டும். அந்த கொக்கு கதையும் நல்லா தான் இருந்தது, ஆனால் அதுலேயும் பல கேள்விகள் இருக்குது. ஆனால் அந்த கதையின் கருத்து என்னென்றா, ஒரு விடயத்தை சரியாக அனுபவம் இல்லாத ஒருவருக்கு எந்த காரணத்தை கொண்டும் அவருக்கு விளங்கப்படுத்த முடியாது. எனவே இந்த பட்டிமன்றத்தின் சாராம்சமாக அவர் சொல்லி முடிப்பது, ஒரு அனுபவம் உள்ளவர்களால் மட்டும்தான் நல்ல குடும்ப வாழ்க்கையை கொண்டு நடத்த முடியும். எனவே அனுபவம் என்பது மனிதனை வழி நடத்துகிறது. அதுக்கும் சமூகத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளுகின்ற அனுபவம் என்பது மிகவும் சிறப்பாக எடுத்து செல்கிறது என்பதையும் சிறப்பாக கூறியிருந்தார். மிர்லான்லி அவர்களுக்கு எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பு. சரி, இந்த விடயம் இப்படி இருக்கும்போது சதீஷ் சொல்ல வருகிறார் தனது கருத்தை. இல்லை, அவர் சொன்னதில் விஷயமில்லை, விஷயம் எங்களிடம்தான் இருக்கிறது, நாங்கள் வருகிறோம், இதற்கு பதில் ஏழுமென்றால் தாருங்கள் பார்ப்போம் என்று கேட்டு சதீஷ் தனது வாதத்தை முன்வைக்க வருகிறார். எங்கே அவருக்கு பாராட்டுக்களை தெரிவித்து அவரை ஊக்கப்படுத்துவோம். இன்றைய தலைமுறை வாழ்தல் அனுபவத்தை பெற்றுக்கொள்வது சமூக வலைத்தளத்திடமிருந்தே என்ற தலைப்பில் நான் இன்று பேச வந்துள்ளேன். சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமர்ந்து ஒருபார் கூடாமை சான்றோர்க்கு அணி என்ற திருக்குறளுக்கு அமைய இங்கு நடுநிலைமை வகித்து தீர்ப்பு சொல்ல வந்திருக்கும், லூட்டனிலிருந்து தீர்ப்பு சொல்ல வந்திருக்கும் தலைவர் அவர்களே, நீங்கள் வரும்போது உங்கள் தேவையான தகவல்களை இணையத்தினூடாகவே பயன்படுத்தியே இங்கே வந்திருப்பீர்கள் என்று நான் எண்ணுகிறேன். அடுத்ததாக எதிர்க்கட்சி தலைவர் அவர் நிறைய கதைகள் சொன்னார். நான் நினைக்கின்றேன் அதை எல்லாவற்றையும் இணையத்தில் இருந்து தான் எடுத்திருப்பார் என்று. அவருக்கு தனியாக ஒருவரிடம் போய் இவ்வளவு கதைகளையும் கேட்டுக்கொண்டு வந்திருக்க முடியாது என நம்புகிறேன். அடுத்து எதிர்க்கட்சியில் பேச உள்ள நண்பர்களே, அதில் ரஜிதா அக்கா அவர்கள் இணையம்தான் எங்களை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகிறது என்று தெரிந்து இணையவழி தொலைக்காட்சியை ஆரம்பித்திருக்கின்றார். அப்போ அவரே ஒத்துக்கொள்ளக்கூடியதாகத்தான் இருக்கும். என்னென்று சொன்னால் இணையவழி வெறும் தகவல்கள் தான் எல்லாரையும் சென்று சேரப்போகின்றது என்பது. என்ன கொடுமை சரவணன் இது! இப்படி ஒரு நிலைமையில எதிர்க்கட்சியில் இருந்து பேசுகிறார் இவர். இத்தோடு இங்கு மெய்வழி தொலைக்காட்சியை இணையத்தினூடாக பார்த்து கொண்டிருக்கும் மக்களுக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி எனது பேச்சை ஆரம்பிக்கின்றேன். மனிதர்களுக்குமான நேரடி தொடர்பாடல் இப்போது குறைந்து கொண்டு வருகின்றது. காரணம், சமூக வலைத்தளங்களின் மூலமாக அவர்கள் நிறைய தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கான தேவை என்ன?
ஏனென்று சொன்னால் இப்போதைய சமுதாயத்திடம் நாங்கள் போய் எங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு தகவலை கேட்கும் போது அந்த சமூகம் அந்த கேட்கின்ற நபரை ஒரு கீழ்த்தரமான பார்வையோ ஒரு ஜட்ஜ்மெண்டலோடனோ அவர்களை பார்க்கின்றது. அதை தவிர்த்து கொள்வதற்காக பலர் இணையவழி தகவல்களை தேடி நகர்கின்றார்கள். அத்தோடு நேரடியாக ஒருவரிடம் போய் நாங்கள் பார்த்து எங்களுக்கு தேவையான தகவலை பெற்றுக்கொள்வதற்கு தற்காலத்தில் பணவசதிகள் குறைவு, நேரம் குறைவு. அப்படியான நிலைமையில் அவர்கள் இணையத்தில் தேடி தங்களுக்கு தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்ள மிகவும் இலகுவாக இருக்கின்றது. அடுத்ததாக, ஒரு மனிதர் காலையில் எழுந்திருக்கும் பொழுது தொடக்கம் இரவு படுக்கப் போகும் வரைக்கும் தேவையான அனைத்து விடயங்களும், பல் துலக்குதல், கழிவறை போவது எப்படி, சமையல் செய்வது எப்படி, துணி துவைத்தல் எப்படி, பாட்டு கற்பது எப்படி, முக அலங்காரம் செய்வது எப்படி, சிகை அலங்காரம் செய்வது எப்படி, தையல் செய்வது எப்படி, வாகனம் பொருத்துதல், தளபாடம் பொருத்துதல், கணனி திருத்துதல் அனைத்துமே சமூக வலைத்தளத்தில் இருக்கின்றது. அப்பொழுது மனிதர்களுக்குடான தொடர்பாடல்களை துண்டித்து கொண்டு அவர்கள் இங்கேயே தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் மனிதர்களை ஜட்ஜ் பண்ணுகின்றார்கள், மனிதர்களை தீர்மானிக்கின்றார்கள், இவர்கள் இப்படித்தான் என்று. அடுத்ததாக, சமுதாயம் இப்பொழுது எந்த கருத்தை சொன்னாலும் மனிதர்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள். முதலாவது, அவர்களுக்கு ஒரு பயம், இந்த சமுதாயம் என்னை படுகொலியில் தள்ளிவிடுமோ என்று. இன்னொரு பயம் அவர்களுக்கு என்னென்று சொன்னால், இவர் என்னை ஏமாற்றத்தான் முயல்கிறார்களோ என்று. இந்த பிரச்சனை இணையதளங்களில் எதுவுமே இல்லை. நீங்கள் அங்கு இருக்கின்ற தகவல்களை ஒருவர் மூலமாக இல்லை, இருவர் மூலமாக இல்லை, 100 பேர்களிடம் இருந்து தகவல்களை எடுத்து சரிபார்ப்பதற்கு கூட இப்பொழுது AI வந்துவிட்டது. அதை சரிபார்த்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக, மனிதர்களுக்கு மறதி கூட. எமது பழைய நூல்சுவடிகளும் பழைய மருத்துவ முறைகளும் இல்லாது போனதுக்கு காரணம் இந்த சமூகம் வழி கடத்தல் தான். ஏனென்று சொன்னால், சமூகம் வழி வாய் வழியாக சொல்லப்பட்டு வந்தவை காலப்போக்கில் மெதுவாக கற்றொழிந்து போய் வீணாகவே போய்விட்டது. ஏனென்று சொன்னால், அதை கடத்துவதற்கு ஆட்கள் இல்லாமலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஆட்கள் இல்லாமலும். அப்படியான நிலைமையில் இப்பொழுது இணையத்தில் நீங்கள் பார்ப்பது அப்படியல்ல. தெளிவாக தேர்ந்தெடுத்து பதிந்து நேர்படுத்தி பகிரப்படுகின்ற தகவல்கள், அந்த தகவல்கள் எல்லாம் அங்கே இருக்கின்றன. அதில் ஏதாவது பிழை வரும்போது மனிதர்கள் என்ன செய்கிறார்கள், அதை நீக்கிவிட்டு புதிதாக தகவல்களை சேர்க்கின்றார்கள். அப்பொழுது அந்த தகவல்கள் மேலும் மேலும் மெருகூட்டப்படுகின்றன. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதை போலத்தான் இப்பொழுது இணைய வழித்தளம் எங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கின்றது. ஏனென்றால், முந்தியெல்லாம் எங்காவது நாங்கள் ட்ராவல் பண்ண வேணும் என்று சொன்னால் நாங்கள் ஒவ்வொரு ஆக்களை போய் பிடிச்சு கேட்கணும். நாங்கள் இப்படி சைனாக்கு போயிருக்கிறோம், போகிறதுக்கு எவ்வளவாகும், விசாக்கு என்ன நடக்கும், அப்படி என்று ஒவ்வொரு தகவல்களும் கேட்க வேணும். இப்போது அதற்கான அவசியமே இல்லாமல் போய்விட்டது. காரணம், இப்பொழுது அனைத்தும் நீங்கள் இணையத்தில் பெற்றுக்கொள்ளலாம். விசா நடைமுறையிலிருந்து, காலத்திலிருந்து, எங்கு இறங்குகிறீர்கள், எங்கு போகிறீர்கள், அடுத்து எங்கு போக வழிக்கிடுகிறீர்கள், அங்கு நிலைகள் என்ன, அங்கு என்னென்ன பார்க்க வேண்டும், எதை செய்ய வேண்டும், அனைத்துமே இணையதளத்தில் இருக்கின்றது. அப்ப இதெல்லாம் உங்களுடைய ஆட்கள் எங்கு எடுத்துக்கொண்டு வருகிறோம்? இதை நீங்கள் தனி மனிதர்களிடம் போய் நீங்கள் கேட்கும் பொழுது அவர்கள் தங்கள் பெருமை பீதல்களுக்காக உங்களுக்கு தவறான தகவல்களை தந்துவிடக்கூடும். அப்படியான தவறான தகவல்களை கொண்டு நீங்கள் சைனாவில் போய் இறங்கினாலோ மலேசியாவில் போய் இறங்கினாலோ நீங்கள் உள்ளே வைக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகம். அதை தவிர்ப்பதற்காக நீங்கள் இணையத்தை பயன்படுத்துங்கள் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகின்றேன். நல்லது சொன்னால் கேட்டுக்கொள்ளுங்க. அடுத்து மிக மிக முக்கியமானது, இங்கு நாங்கள் கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டியது COVID-19. அது மனிதர்களை எவ்வளவு தாக்கத்துக்கும் எவ்வளவு பாரிய பிரச்சனைகளுக்கும் உள்தள்ளி சென்றது. காரணம், மனிதர்களுக்குமான தொடர்பாடல், நீங்கள் சொன்ன தொடர்பாடல் தடுக்கப்பட்டது. அப்பொழுது மனிதர்கள் உதவியது சமூக வலைத்தளங்களின் ஊடாகவே. எத்தனையோ உயிர்கள் பாதுகாக்கப்பட்டன, எத்தனையோ உயிர்கள் தப்பி பிழைத்தன, எத்தனையோ பேர் புதிதாக சமையல் கற்றார்கள். வீட்டில் இருந்தபடி ஒரே சாப்பாட்டை ஒவ்வொரு நாளும் சாப்பிடாமல் விதம் விதமாக சாப்பிடுவதற்கு இந்த கோவிட் சமூக வலைத்தளங்களின் ஊடாக மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அப்போதான் இந்த புருஷன் மேரெல்லாம் சமைக்கப்பட வேணாம், வேறு வழியே இல்லை. மனுஷன் மேலே இருக்கிற வீட்டை சமையண்டு விட்டுட்டாங்க. நடுவர் அவர்களே, இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஜட்ஜிங். இப்பொழுதைய தலைமுறையில் மட்டும் இல்லாமல் பழைய தலைமுறையிலும் கூட இந்த பிரச்சனை மிகவும் மிகவும்
பாரதூரமாக இருக்கின்றன. ஒரு விஷயத்தை போய் ஒருவரிடம் கேட்கும் பொழுது அவரை பற்றி மற்றவர்கள் மதிப்பீடு செய்வது மிக தாழ்மையாக இருக்கும். ஓ இவர் இப்படித்தான், ஓ இவர் இப்படித்தான், அப்படி பலவிதமான கதைகள் வரும். அதை தவிர்ப்பதற்கு நீங்கள் சமூக வலைத்தளங்களையே பயன்படுத்தி கொள்ளலாம் என்று நான் சொல்லுகின்றேன். கேட்கிறவர் சொல்லுவார், உனக்கு இது கூட தெரியாதாண்டா. அவர் அதேதான், அவருக்கே தெரியாது. அவர் முதல் கேட்பார், உனக்கு இது கூட தெரியாதா? இல்லை எனக்கு தெரியா, சொல்லித்தாங்கோண்டா. எனக்கும் தெரியாது, நீ தெரிஞ்சா எனக்கு சொல்லணும். அப்படித்தான் இப்போ போய்கொண்டிருக்கு. அதுதான் நடக்கின்றது நடுவரே. இப்பொழுது இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் கொண்டு செல்வதற்காக சமூக வலைத்தளங்களில் இருந்தே நாங்கள் மேலதிக இறுதியாக நான் ஒரு விஷயத்தை எதிர்க்கட்சி எங்களுடைய தலைவர் சொன்ன ஒரு விஷயத்தையும் எதிர்க்கட்சி சொன்ன விஷயத்தையும் சொல்லி நான் முடிக்கின்றேன். சமூகத்தில் நிரூபித்தல் என்பது பெரிய பிரச்சனை. அதைத்தான் இப்பொழுது சொன்னேன். அறிவையும் அறிவாற்றலையும் பெற என்று தலைவர் சொல்லும் பொழுதே, சமூக வலைத்தளம் என்று சொல்லும் பொழுதே அந்த வார்த்தைகளை உச்சரித்து தான் சொன்னார். தெரியாதனமா சொல்லிட்டேன். அதை நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்பதை நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்ளுகின்றேன். இதுக்கு எதிர்க்கட்சிக்குரிய கருத்துக்களையும் தகவல்களையும் எமது அணியினர் தொடர்ந்து வழங்க இருக்கின்றார்கள். அத்தோடு இப்பொழுதைய சமுதாயம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வியை எழுப்பி சென்றார். சமுதாயம் என்பது பெரிய அளவில் இருந்தாலும் அந்த சமுதாயம் ஒரு மனிதரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக விடாமல் தடுத்து கொண்டிருக்கும் காரணத்தால் சமூக வலைத்தளங்களிடமிருந்து நீங்கள் தகவல்களை பெற்று உங்கள் முன்னேற்றங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் என்று நான் இங்கு அடித்து சொல்லி எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை, மிகவும் அருமையான வாதம். சதீஷ் அவர்கள் மிகவும் பாராட்டுக்கு உரியவர். சிறப்பான தனது வாதத்தினை மிகவும் திட்ட தெளிவாக எடுத்து வைத்தார். சமூக வலைத்தளங்கள் எப்படி எங்களை நேர்கோட்டில் கொண்டு செல்கின்றது, அதே நேரம் சமூகத்தில் இருந்து இந்த விடயங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதில் எவ்வளவு சிக்கல்கள் இருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட விடயங்களை மட்டும்தான் நாங்கள் சமூகத்திடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் சமூக வலைத்தளங்கள் ஒரு எல்லையற்ற அளவில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மற்றது, ஒரு விடயம் உங்களுக்கு தெரியாவிட்டால் ஒரு தரம் கேட்கலாம், 2 தரம் கேட்கலாம், 3ஆம் தரம் 4ஆம் தரம் நீங்கள் கேட்டீர்களாக இருந்தால் சமூகத்தில் இருப்பவர்கள் உனக்கு இது கூட தெரியாதா, எத்தனை நேரம் சொல்லி தந்தாச்சு, மண்டேல ஒன்றும் இல்லையான்ற மாதிரி கேட்பாங்க. ஆனால் சமூக வலைத்தளம் எந்தவித சலிப்பும் இல்லாமல் நீங்கள் ரிப்பீட் மோட்டில் எத்தனை நேரம் பார்க்க வேணுமென்றாலும் அதை பார்க்கலாம். அப்படித்தான் ஏதோ ஒரு இதில் ஒரு ட்ரெயின் போய்கொண்டிருக்கு, அங்கால ஒரு ஆள் நடந்து வந்து கொண்டிருக்கு. இந்த சமூக வலைத்தளத்தில் வீடியோ பார்த்து கொண்டிருந்தவர் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு இருக்கிறார். ஏன் இதை நீ தொடர்ந்து பார்க்குறா என்று கேட்டால், இந்த சரியாக அந்த இதில் சந்திக்க வர்ற நேரம் இந்த ட்ரெயின் இதுக்குள்ளால் போகுது, நான் எப்படியாவது இந்த ட்ரெயின் ஒரு நாளைக்கு பிந்தி வந்ததுன்றால் நான் அதில் என்ன நடந்ததுன்னு சரியாக கண்டுபிடிக்கலாம்னு அதே இதை பார்த்து கொண்டு இருந்திருக்கிறார். அப்போ அதை இதில் நாங்கள் என்ன சொல்ல வாரோம்டா, சமூக வலைத்தளங்கள் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அதை சொன்னதை அப்படியே சொல்லி கொண்டிருக்கும். ஆனால் சமூகத்தில் ஒரு ஆசிரியர் படிப்பிக்கும் போதோ அல்லது ஒரு நிகழ்வு நடக்கும் போதோ ஒரு தரவுகள் வரும்போது அது ஒவ்வொரு தடவையும் அதன் திரிவுகள் இருக்கும். இதைத்தான் சதீஷ் அவர்கள் எடுத்து முன்வைத்திருக்கின்றார். எனவே பாராட்டுக்கள். இதற்கு பதில் கூற வேண்டிய கடமை எமது சமூகத்தில் இருந்துதான் நாங்கள் இந்த நிகழ்வுகளை பெற்றுக்கொள்கிறோம். சமூக வலைத்தளம் வெறும் மாயை, அதில் ஒன்றுமில்லை. அதை பார்க்கலாம், அதில் ஒரு விடயமும் எங்களுக்கு வரப்போவதில்லை. சிறந்த அறிவை, சிறந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வது சமூகத்திடம் என கூறி வாதிட வருகிறார் திரு ஜதுசன் அவர்கள். எங்கே ஜதுசன் அவர்களுக்கு உங்கள் பாராட்டுக்கள். மாண்புமிகு நடுவருக்கு, அன்பு மெய்வழி நேர்களும் இங்கே கூடியுள்ள அனைவருக்கும் என் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு இன்றைய பட்டிமன்ற நிகழ்ச்சிக்குள் செல்லுவோம். ஒரு கேள்வியுடன் தொடங்க உள்ளேன். ஒரு குழந்தையை
சமூக அனுபவமே இல்லாமல் சமூக ஊடகம் மட்டுமே அறிவாக வைத்து வளர்த்தால் அந்த குழந்தையை நாளை சமூகத்தில் சரியாக செயல்பட முடியுமா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. அதேதான், அந்த குழந்தை மனிதர்களுடைய புரிந்துணர்வு எவ்வாறு இருக்கும், உறவுகளை எவ்வாறு கையாளும், வாழ்க்கையின் சவால்களை எவ்வாறு எதிர்கொள்ளும் என்ற முக்கிய விடயங்களை நாங்கள் சற்று எண்ணி பார்க்க வேண்டும். இதைத்தான் திருவள்ளுவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். கற்க கசதட கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அதாவது கற்றதை வாழ்க்கையில் நடைமுறைப்பட வேண்டும், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேணும், ப்ராக்டிக்கலாக அதை சிந்திக்க வேணும். அதுதான் உண்மையாக அறிவாக மாறும். அறிவு என்பது தகவல் மட்டுமில்லை. இங்கு எதிர்க்கட்சி சொல்லி இருக்கிறார்கள் தகவல்கள் கணக்கை எடுக்கலாம் என்று. தகவல்கள் மட்டும் அறிவில்லை, அனுபவம் தான் அறிவு. சமூக ஊடகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கலாம், ஆனால் சமூக வாழ்க்கையை மட்டுமே நம்மை மனிதர்களாக உருவாக்கும். சிறப்பு சிறப்பு. ஒரு குழந்தையின் வாழ்க்கையில் சற்று சிந்தித்து பாருங்கள், முதல் அனுபவங்கள் எங்கே இருந்து பெற்றுக்கொள்கிறார்கள் என்று. முதலாவதாக தாய், தந்தை, தாத்தா, பாட்டி போன்ற குடும்பத்தினர்தான் எடுத்துக்கொள்கிறார்கள். அதுதான் மரியாதை மற்றும் பொறுமை என்ற விடயங்களை கற்றுக்கொள்கிறார்கள். அத்துடன் உறவுகளை எவ்வாறு கையாள வேண்டும் என்பது, இதுகளெல்லாம் பீப்புள் ஸ்கில்ஸ் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் இன்றைக்கு பல பேருக்கு இல்லை. வேலை தடங்களும் இப்பொழுது எதிர்க்கட்சியினர் சொன்னார்கள் கோவிட்-19 பல பேர் இன்று வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் ஒரு பொது வழியில் கதைக்கலாம் இருக்கிறது, இன்னொருத்தரோட கண் பார்த்து பேசலாம் இருக்குது. இதெல்லாம் ஏன்? சோஷியல் மீடியாவில் சுரண்டி அவர்களுடைய நேரத்தை வீணாக்கிறதுனால். அதை நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேணும். குடும்பம் என்ற இந்த முக்கிய விடயத்தினால் என்ன அனுபவங்கள் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம்? முக்கியமாக ஒழுக்கம். திருவள்ளுவர் சொன்னது போல ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இந்த ஒழுக்கம் சமூக அனுபவத்தினால்தான் உருவாகிறது. அது சோஷியல் மீடியாவில் ஸ்க்ரோல் பண்ணால் வராது. முக்கியமான விடயம், ஸ்க்ரோல் பண்ணால் வராது. ஒரு சிறிய கதையை சொல்லுகிறேன். ஒரு நாள் ஒரு எக்ஸசைஸ் பைக், நான் உடற்பயிற்சி செய்யும் ஒரு பைக்கை நான் வேண்டினேன். அதை நான் பார்க்கிறேன், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை திறக்கிறேன், பெட்டியை அடுக்க நட்ஸு, போல்ஸு, பார்ட்ஸு என்று வந்து கொண்டே இருக்குது. என்ன எதை எடுக்கிறது, எதை பூட்டுறது, எல்லாம் ஒரு குழப்பத்தில் இருந்தேன். இது மாலை ஆயிரம் போல என்று யோசித்தேன். அப்போ தான் அப்பா வர்றார். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தாண்டி சொல்ல இது ஒரு பக்கத்தை வை. அவர் ஒன்று எடுத்து பூட்டினார். நான் நினச்சேன் ஏதோ எல்லாம் சும்மா படம் காட்டுறாரு போல். அப்போ இந்த கடைசியில் எல்லாம் கலட்டி திருப்பி தான் போனோன்னா அவர் 10 நிமிஷத்துலேயே எல்லாம் முடிச்சிட்டார். அப்போ இதுலேருந்து என்ன விளங்குது? நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கூட சரியாக நாங்கள் பார்க்காமல், அதை நாங்கள் தெளிவில்லாமல் பார்த்தால் அதில் பிரயோஜனம் இல்லை. என்ன விடயங்கள் எடுத்தாலும் அதை நாங்கள் எவ்வாறு வாசிக்க வேணும் என்ற ஒரு விடயம் இருக்குதல்லோ. சாதாரணமாக எல்லாருக்கும் வாசிக்க தெரியும், எதை எடுத்துக்கொள்ள வேணும், எதை எடுக்க தேவையில்லை என்றதும் முக்கியம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸே எங்களுக்கு பார்க்க விளங்குதில்லை என்றால் அப்போ எங்களோட அனுபவம்? அவர்கள் அனுபவத்தில் சும்மா கபட்டு எவ்வளோ விஷயங்களை பூட்டி கொண்டு இருக்கிறார்கள். இதிலிருந்து முக்கியமாக நான் கற்றுக்கொண்ட விடயம், என்ன செய்கிறதென்று மற்றவர்கள் எங்கள்கிட்ட சொன்னாலும் அதை எப்படி செய்யணும் என்று தெரிவது தான் அனுபவம். அது மிக முக்கியமான விடயம். சிறப்பு சிறப்பு. இப்போ அப்பா அவர் எவ்வளோ குயிக்காக பூட்டியிருக்கிறார், இப்போ நீங்கள் பூட்டியிருந்தீங்கன்னா அது ஒரு நாள் முழுக்க பூட்டியிருப்பீர்கள். அதான் சொல்லுகிறேன், அனுபவம் இல்லை எனக்கு இந்த விடயத்தில். அனுபவம் இல்லை. அனுபவம் இருந்திருந்தால் அவரை போல நானும் பைக்கை வேகமாக பூட்டியிருப்பேன். அடுத்ததாக என்ன போல 90s கிட்ஸ் இப்போ பலரும் சந்திக்கிற கேள்வி, தம்பி எப்போ கல்யாணம், என்ன மாதிரி பொண்ணு வச்சிருக்கிறியா, பார்த்துருக்கிறியா எல்லாம். ஐயோ பாவம், நீங்களும் அந்த லிஸ்ட்லையா இருக்கிறீங்க. அதுதான் 90s கிட்ஸுக்கு பிரச்சனை தான் இப்போ எல்லோருக்கும். அதே மாதிரி இன்றைய காலத்தில் எவ்வாறு இந்த திருமணம் உண்டாகிறது என்று ஒரு பார்த்தால், பலரும் இன்றைய காலத்தில் இந்த சோஷியல் ப்ரோஃபைலை பார்த்து விரும்புகிறார்கள், கல்யாணம் செய்கிறார்கள். சோஷியல் ப்ரோஃபைலில் என்ன தெரியும்? உங்களோட இன்ஸ்டாகிராம், உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட், எங்களோட அணி இல்லாட்டி எதிர்கட்சி அணியரோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை பார்த்தா என்ன தெரியும்? ஓகே, அவையில் ஹைட் என்ன, அவையில் என்ன வேலை செய்யணும், அவையில் என்ன ஜிம் ஃபோட்டோ வச்சுருக்கணும், அப்போ ஃபிட்டாக பாடியை வச்சுருக்கணும், ஹாலிடே ஃபோட்டோ வச்சுருக்கணும், அப்போ நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய டைப். இது எல்லாம் தான் தெரியும். ஆனால் அதே நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையா? எமது வாழ்க்கைக்கு மிக முக்கியமான விஷயங்கள், எடுத்துக்காட்டுக்கு ஒரு சோஷியல் ப்ரொஃபைலை பார்த்து அவைகளுக்கு பொறுமை இருக்குதா,
அவைகளுக்கு சமையல் தெரியுமா, வீட்டு பொறுப்பு பார்ப்பார்களா, இதுகள் தான் முக்கியமான விடயங்கள். ஆனால் இது சோஷியல் மீடியா எங்களுக்கு காட்டாது. அதை வச்சு நாங்கள் சோஷியல் மீடியா வச்சு வாழ்க்கை வாழலாது, தனியாக ஹைட் வெயிட் சேலரியை வச்சு. அதனால தான் இன்று பலரும் அந்த வகையில். அது மட்டும் இல்லை, போடுற படத்தை பார்த்தா அப்போ எடுத்த படத்தை போடுவிடம். என்ன அன்றைக்கு ஒரு ஆள் கேட்குது, என்ன உங்களோட நீங்கள் 25 வயதில் எடுத்த படம் போட்டிருக்கிறீங்கள்ண்டு. என்ன செய்கிறது, சோஷியல் மீடியாண்டா அப்படித்தான், ஃபேக்கான ஐடியா போட வேண்டியது தானே. படங்களை போட்டு நாங்கள் கொஞ்சம் இளமையாக இருக்கிற மாதிரி காட்டலாம், நாங்கள் வெள்ளையாக இருக்கிற மாதிரி காட்டலாம், ஜிம்பொடியாக இருக்கிற மாதிரி காட்டலாம். இப்படியான விடயங்கள் எல்லாம் உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் உங்களை ஏமாற்றுவாங்க. நேரடியாக பார்த்தா தான் உண்மையான சம்பவம் விளங்கும். சரியான பாயிண்டில் நிற்கிறீங்க, ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான் பொம்பளை தேடுறதுன்றது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கண்டிப்பாக இந்த காலத்தில் பொம்பளை தேடியும் இவ்வாறான பிழையான விடயங்களை தேர்வு செய்து சேரும்போது லவ் ஃபெயிலியர் அதிகமாக வருது. நிறைய பசங்க தாடிகள் வளர்த்துருக்கிறார்கள், பிரேக்கப்பும் அதிகமாகுது. அந்த தாடிக்கும் அது ஏதாவது பிரச்சனை இருக்கோ? இது வேறு தாடி, அந்த தாடி இல்லை. பிரேக்கப்ஸும் அதிகமாக இருக்குது. மற்றது எங்கட தமிழ் சமூகத்துக்கே இப்போ விவாகரத்து ரொம்ப அதிகமாகிவிட்டது. முந்தி எமது தாத்தா பாட்டியிட காலத்தில் அப்படி எமது அம்மா அப்பாவோட காலத்தில் கூட எங்கேயோ ஊரில் சில நேரம் ஒருத்தர் விவாகரத்து எடுக்கலாம், அப்படி பேசாமல் இருக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த காலத்தில் தான் விவாகரத்து மிகவும் அதிகரித்து விட்டது. ஏனென்றால் அனுபவசாலிகள் குறைந்து விட்டார்கள். வாழ்க்கையை எவ்வாறு வாழ வேண்டும் என்று பலருக்கும் தெரியவில்லை. இப்போ இதே ஒரு ஃபேஷனாக போச்சுது. அவள் இப்போ சிங்கிள் மம்மா இருக்கிறார், அவர் சிங்கிளாக இருக்கிறார். ஆனபடினால் நான் என்னத்துக்கு இப்போ டைவர்ஸ் அல்லது செப்பரேஷன் வாரதுக்கு காரணம் வேறு ஒன்றும் தேவையில்லை. என்ன ஒரு பிரச்சனை என்றாலும் சின்ன ஒரு விடயத்துக்கு கூட அப்போ டைவர்ஸுக்கு போவோம், செப்பரேட் ஆகும், உனக்கும் எனக்கும் வாழ்க்கை சரி வராதுன்னு சொல்லி உருவாகிறதுக்கு காரணம் இந்த சோஷியல் மீடியா தான். அதில் அவையால் தனியே நான் இப்போ நிறைய ப்ரொஃபைலை பார்த்தீங்கன்னா சொல்லுவேன், நான் இப்போ ஒரு கரைச்சலும் இல்லாமல் இருக்கிறேன். எனக்கு மனுஷனுக்கு புட்ட வைக்கவும் தேவையில்லை, சோறு சமைக்கவும் தேவையில்லை, ஒரு வேலையும் இல்லை, என்ன யாரும் கண்ட்ரோல் பண்ண இயலாது. நான் இப்போ சந்தோஷமாக இருக்கிறேன். இப்படியான விஷயத்தை பார்த்து திருப்பி என்ன செய்கிறாங்க, தாங்களும் அது மாதிரி ஆகிறதுக்கு பார்க்குறாங்க. தம்பி சொல்கிறது சரியான விஷயமா இருக்குது, சரியான இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. தொடர்ந்து சொல்லுங்கள் தம்பி. அதான் இந்த சோஷியல் மீடியா மூலமாக இன்று நாங்கள் வெட்டிங் ஃபோட்டோக்கு 3 மாதம் ப்ரிப்பரேஷன் எடுக்கிறோம், வெட்டிங் ஷூட்டிங்குக்கு. ஆனால் மேரேஜுக்கு 0 ப்ரிப்பரேஷனோடு உள்ளே போகிறோம். அதனால் பல பிழைகளை கவலைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. நாங்கள் இப்பொழுது எங்களோட பண்பாடு என்ன, கல்யாணத்தோட மிச்சங்கள் என்னன்னு பார்த்தால் இப்பொழுது இந்த மெந்தி நைட், வளகாப்பு, ஜெண்டர் ரிவீல் இதெல்லாம் எங்களோட கலாச்சாரமான கேட்டால் இல்லை, இது இன்ஸ்டாகிராமுடைய ட்ரெடிஷன். இது நான் இப்போ என் பிள்ளைக்கு சம்பந்தம் பேச பயமாக இருக்குது. எங்களுக்கு டான்ஸ் தெரியணும். என்ன பொம்பளைன்ற மாப்பிள்ளைன்ற அப்பாவும் டான்ஸ் ஆடிக்கொண்டு வரணும். இப்போ நான் முதல் டான்ஸை போய் பழகினா பிறகு தான் என் மகளுக்கு நான் மணமகனை தேட போகிறேன். அப்போ இப்படியான சிச்சுவேஷனை எல்லாம் கொண்டு தாரது என்ன, இந்த சோஷியல் மீடியா தான். அதே தான் அதுலேருந்து என்ன விளங்குது, நாங்கள் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிறது எல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு சரியானது அல்ல, அதை நாங்கள் தேவையானதை மற்றும் எடுத்துக்கொள்ள வேணும். இப்போது யங்ஸ்டர்ஸை பற்றி சிலது சொன்னால், இப்பொழுது யங்ஸ்டர்ஸ் ரீல் எடிட் பண்ண தெரியும், கேப்ஷன் எழுத தெரியும். ஆனால் வாஷிங் மிஷினில் எந்த பட்டன் அமர்த்தினா உடுப்பு துவைக்க போட்டு காய போடமாண்டா தெரியாது. அப்போ இதுக்கு என்ன சொல்கிறது, எமோஜி தெரியும் ஆனால் எம்பத்தி தெரியாது. எவ்வளோத்தை தான் எடுத்துக்கொள்ள. நாளைக்கு காலமே நாங்கள் என்ன உடுப்பு போட போகிறோம்ண்டே அவைகளுக்கு இன்றைக்கு யோசிக்க பயமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோத்துக்கு ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப் இல்லாத ஆக்களாக இருக்கிறோம். அதே தான் இப்போ எதிர்கட்சியினர் COVID-19 பற்றி சொன்னது போல நான் இப்போ இறுதிக்கு வந்து விடுகிறேன், நேரம் தாமதமாகாமல். தொடக்கத்தில் கேட்ட கேள்வி, ஒரு குழந்தை சமூக அனுபவங்கள் இல்லாமல் வாழ முடியுமா? அதுக்கு கண்டிப்பாக நாங்கள் எடுத்துக்காட்டாக பல விடயங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சமூக ஊடகம் இல்லாத காலத்திலேயே வாழ்க்கையை வெற்றிகரமான வாழ்ந்த பல நபர்கள் இருக்கிறார்கள். தலைவர் பிரபாகரன் திரையில் உருவான தரவல் அல்ல, சமூக துன்பத்தையும் வாழ்ந்த அனுபவத்தையும் தோளில் சுமந்த ஒருவர். அனுபவம் தலைவர்களை உருவாக்குகிறது, சமூக ஊடகங்கள் ஃபாலோவர்ஸை உருவாக்குகின்றன. நம் அப்பா அம்மா தாத்தா பாட்டி இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் இல்லாமல் வாழ்க்கையை கட்டி எழுப்பினர். லைக்ஸ் இல்லாமல் வாழ்க்கையை கட்டியவர்கள் தான் எமக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பவர்கள். அவர்கள் எல்லோரும் ஒரே விஷயம் பொதுவாக இருந்தது, சமூக அனுபவம்,
மனித உறவுகள் வாழ்ந்த வாழ்க்கை. அதனால் தான் நான் உறுதியாக சொல்லுகிறேன், வாழ்க்கையை ஸ்க்ரோல் பண்ணாதீர்கள், வாழ்க்கையை வாழுங்கள். நன்றி, வணக்கம். மிகவும் அருமையான கருத்துக்கள். ஒரு இளைஞனிடம் இருந்து இவ்வளவு ஆதங்கமான பேச்சை நான் எதிர்பார்க்கவில்லை. எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே சிறப்பாக பேசினார். சமூக வலைத்தளத்துக்கு கொஞ்சம் சிக்கல் தானுங்க. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. உண்மையிலேயே ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும், சமூகத்தில் எப்படி வாழ வேண்டும், சமூகம் எப்படி சொல்லித் தருகிறது. உண்மையிலேயே நாங்கள் ஒரு தாய்வழி சமூகம். எங்கள் தமிழ் சமூகம் தாய்வழி சமூகம். தாயிடம் இருந்து கற்றுக்கொள்கிறோம், தகப்பனிடம் இருந்து கற்றுக்கொள்கிறோம், அண்ணன் தம்பிகளிடம் இருந்து கற்றுக்கொள்கிறோம். அப்பொழுது எங்கள் மீது ஒரு பாசமும் அக்கறையும் இருக்கும். ஆனால் சமூக வலைத்தளத்தில் ஒரு விடயத்தை போடுபவர்களுக்கு அந்த நோக்கம் இல்லை. அவர்களுக்கு எத்தனை லைக்ஸ் வர வேண்டும் என்பதும் தான் அவர்களுடைய ஆசையாக இருக்கும். ஆனால் சமூக வலைத்தளத்தில் இருந்து கற்றுக்கொள்பவர்களை விட சொந்த பந்தம், சமூகம், தமது நண்பர்களுடாக பெற்றுக்கொள்ளுகின்ற அனுபவம் திண்ணமானது. ஒரு வகை எல்லாத்தையும் ஓடி ஓடி வெள்ளாடு புல்லு கடித்த மாதிரி கடிக்காம ஒரு விடயத்தை சிறப்பாக கற்றுக்கொள்வதற்கு இந்த சமூகத்தில் இருந்து வருகின்ற அனுபவம் வேறு ஒரு பரிமாணத்துக்கு எங்களை கொண்டு போகிறது. எங்கள் இடத்தில் தலைவர்கள் அல்லது நண்பர்களை உருவாக்குவதற்கு இது உண்மையான நண்பர்களையும் தலைவர்களையும் உருவாக்குவதற்கு இது உதவுகின்றது என்பதை மிகவும் சிறப்பாக சொன்னார். அதில் தனது கவலையையும் தெரிவித்தார். இப்பொழுது உண்மையே பார்க்க முடியலையே, நான் எப்படி பொம்பளை தேடுவேன், எப்படி இந்த காலத்தில் இதுகளை எல்லாம் வச்சுக்கொண்டு ஒரு கல்யாண பேச்சையோ இல்லை ஒருவரையோ நம்புவது எப்படி? சமூக வலைத்தளம் என்பது பொய்யும் புரளியுமாக இருக்கின்ற ஒரு இடம். அதை வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த சமூக வலைத்தளத்தை நம்பி எங்கள் வாழ்க்கையை இதனெல்லாம் உங்களைப் போல பாவப்பட்டவர்கள் இதில் இப்போவாவது உணர்ந்து கொண்டு சமூகத்துடன் இணைந்து வாழுங்கள் என்று கூறி தனது வாதத்தை வைத்திருக்கிறார். பாப்போம். இப்பொழுது மதுவினுடைய நேரம் என்ன செய்கிறார் என்பதை பார்ப்போம். மிகவும் சிறப்பாக ஜது அவர்கள் வாதாடிவிட்டு இருந்திருக்கிறார். அதே போன்று மது அவர்களும் தனது வாதத்தை சிறப்பாக வைப்பார்கள் என்று நம்பி, எங்கே மது, உங்கள் வாதத்தை வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். முதலில் இங்கு அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும், எனது அணியினருக்கும், எதிர் அணியினருக்கும், இங்குள்ள அனைவருக்கும், மெய் தொலைக்காட்சி நேயர்களுக்கும், குறிப்பாக முக்கியமாக இக்காணொலியை கண்டு கொண்டிருக்கும் சமூக வலைதளங்களில் உள்ள இத்தலைமுறையினருக்கும் எனது இனிய வணக்கம் மற்றும் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள்கிட்ட எல்லாட்டையும் ஒரு கேள்வி கேட்குறேன். நெருப்பை கையில் எடுத்து சுட்டா பிறகுதான் ஐயையோ நெருப்பை எனக்கு சுடுமென்று உங்களுக்கு தெரியுதா? இல்லை. அப்படி பார்த்தா எல்லாருமே ஒரு தழும்போடு தான் இங்கே திரிஞ்சு கொண்டு இருக்கணும். சோஷியல் மீடியாவில் வர்ற அனுபவத்திட மிகப்பெரிய பலமே வலி இல்லாத அனுபவம். சமூகம் உங்களுக்கு என்ன சொல்லுது? லைஃப் ஒரு 10 வருஷம் வாழு, லைஃப்பில் நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும், தவறான பிஸ்னஸில் போட்டிங்கன்னா கடன் வரும், தவறான ஆக்களோட சேர்ந்தீங்கன்னா டிப்ரெஷன் வரும், தவறான பழக்கவங்களை பிடிச்சா ஹெல்த் இஷ்யூஸ் வரும். இதெல்லாம் பட்டு திருந்து அனுபவின்னு சொல்கிறதான் லைஃப். நாங்கள் என்ன ஞானியாகிறதுக்கு பிறக்கிறோம்? இல்லை. வலியே இல்லாமல் இதெல்லாம் நடக்குமென்று சொல்கிறது, அனுபவங்களை சொல்கிற ஒரு சமூக வலைதளம் இருக்கும்போது அதை நாடித்தான் இந்த ஜெனரேஷன் போவோம். எல்லாமே பட்டு நொந்து நூலாகி நூடுல்ஸ் ஆகி நீயே அடிபட்டு தெரிஞ்சு கொள்கின்ற அனுபவம் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்கிறோம். அந்த தரப்பணியர் அடிக்கடி சொன்ன வார்த்தை, சமூகம் என்றாலே கெட்டது தான், சமூகம் என்றாலே ஆக்களே இல்லை. சமூக வலைதளத்தில் டெக்ஸ்ட் போடுற ஆக்களுமே சமூகத்தில் வாழ்கிற ஆக்கள் தான், அங்கேயும் சமூக ஆக்கள் தான் இருக்கிறாங்க. சமூகம் உங்களுக்கு நல்லது மட்டும் சொல்லித்தர போகிறதில்ல, சமூகத்திலையும் கெட்டது சொல்லித்தர்றாக்கள் இருக்கிறாங்க. அதே போல தான் சமூக வலைதளத்திலையும் நல்லது சொல்கிறாக்களும் இருக்கிறாங்க, கெட்டது சொல்லுறாக்களும் இருக்கிறாங்க. அதை பாகுபடுத்தி பிரித்து அதில் நல்ல மட்டும் எடுக்க வேண்டியது உங்களோட கடமை. அதை விட்டுட்டு நீங்கள் சமூக வலைதளம் பிழை பிழைன்னு சொல்கிறதுல நியாயமே இல்லைன்னு சொல்கிறேன்.
அடுத்து சமூகம் உங்களுக்கு என்ன சொல்லுது? நாங்கள் இப்படி வாழ்ந்தனாங்க, நீங்கள் இப்படி வாழுங்க, நல்லது நடக்கும். நாங்கள் இப்படி இருந்துட்டாங்க, இப்படி இரு, நல்லது நடக்கும் என்று உங்களுக்கு அது அனுபவத்தை சொல்லித் தெரியல. எப்படி கட்டுப்பாடாக இருக்கணும்னு தான் சொல்லித் தருது. ஆனால் சமூக வலைதளம் கிரிப்டோவில் நான் ஒரு 10,000 pounds போட்டு நான் எனக்கு லொஸ் ஆகிட்டேன்னு ஒரு ஆள் சொல்கிறேன். அடுத்த ஆள் நான் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இருந்து இப்போ தான் வெளியில் வந்திருக்கிறேன், நீங்கள் இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் அப்படி போகாமல் இருக்க இந்தாங்க ரெட் ஃப்ளாக்ஸ் என்று ஒரு ஆள் சொல்கிறா. இன்னொரு ஆள் சொல்கிறேன், நான் சிகரெட்டை விட்டுட்டு வேப் பண்ணினேன்னா எனக்கு லங் கேன்சர் வேற நினச்சினேன், ஆனால் எனக்கு வந்துட்டேன். இப்படி ஒரு விஷயத்தை அணுக முதலே உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை இருக்கிறது தான் சமூக வலைத்தளத்தில் வர அனுபவம். சமூகம்ன்றது லைஃப் டைம் பர்ச்சேஸ் மாதிரி. நீங்கள் ஒருக்கா வேண்டிட்டீங்கன்னா உங்களை அதை திருப்பி கொடுக்க முடியாது, அந்த ரூல்ஸை மீற முடியாது. ஆனால் சமூக வலைதளம் ஃப்ரீ ட்ரையல் மாதிரி உங்களுக்கு எச்சரிக்கைகள் இருக்குது, எப்போ வேணாலும் நீங்கள் கேன்சல் பண்ணலாம். அதையும் மீறி அதுக்குள்ளே குதிப்பனண்டா அது உங்களுடைய டிசிஷனே தவிர நீங்கள் இந்த பழியை தூக்கி வேறு யார்லையும் போட முடியாது. சரி, ஓகே, அப்படியே நீங்கள் சமூகத்துட்டு தான் போகிறீங்க. யார்கிட்ட கேட்பீங்க? அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சி, உங்களோட குடும்பம் இருக்குது, அவங்கள்ட்ட கேட்பீங்க. அதை தாண்டி நண்பர்கள்ட்ட கேட்பீங்க. அதை தாண்டி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, பக்கத்து வீட்டாக்கள்கிட்ட, சொந்தக்கார்ட்ட. இப்படி ஒரு கம்யூனிட்டிக்குள்ள இருக்கிறது தான் உங்களோட சமூகம். உங்களோட அம்மாவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு, நல்லதோ கெட்டதோ, அது உங்களோட அம்மாட்ட அவ சொல்லுவா, உங்களோட அம்மா உங்கள்கிட்ட சொல்லுவா. இப்படி பயஸ்டான ஃபில்டர் உள்ள அனுபவம் தான் சமூகத்திலிருந்து வருதே தவிர ஒரு அன்பயஸ்டான அன்ஃபில்டரான அனுபவம் சமூக வலைதளங்கள் மூலம் மட்டுமே நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். சமூக வலைதளத்தில் நீங்கள் அதே விஷயத்தை போட்டிங்கன்னா என்ன நடக்கும்? ஒரு விவசாயி ஒன்று சொல்லுவார், ஒரு ஐடி எம்ப்ளாயி ஒன்று சொல்லுவார், ஒரு மென்டல் டிப்ரெஷனில் இருக்கிறார்கள் ஒன்று சொல்லுவாங்க. இப்படி ஒரே விஷயத்தை 100 கோணங்களில் 100 அனுபவங்களோட பார்க்கறது சமூக வலைத்தளத்தால் மட்டுமே முடியும் என்றதை இங்கே நான் முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன். அடுத்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு நல்லா படிக்கிற பிள்ளை இருக்கு, வீட்டு அம்மாட்ட போய் சொல்லுது, அம்மா அப்பா நான் நல்லா படித்து நல்ல மார்க்ஸ் எடுத்துட்டேன், என்ன கேரியர் சூஸ் பண்ணுவாங்க டவுட்டாக இருக்குது. அம்மா அப்பா சொல்கிறாங்க, நீ ஒரு கவர்மெண்ட் ஜாப் படு, நல்ல ஸ்டேபிளான வேலை. அதே பிள்ளை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போகுது, UK USA ஃபாரினில் போய் செட்டில் ஆகலாம். பட் இப்போ அந்த பிள்ளை இன்ஸ்டாகிராம்லேயோ யூடியூப்லேயோ எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கர்கிட்ட கொமெண்ட்டை பார்க்குது. பேருக்கு தான் ஆஃபீஸ் வேலை 9 to 5 எல்லாம், ஆனால் எனக்கு அது சிறதண்டனை மாதிரி இருக்குன்னு ஒரு ஆள் சொல்கிறேன். இன்னொரு ஆள் சொல்கிறேன், நல்லா சம்பாதிக்கிறோம், சரி அதை ஸ்பெண்ட் பண்ண கூட எனக்கு டைம் இல்லைண்டு. இன்னொரு ஆள் சொல்கிறேன், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குண்டு. இப்படி ஒரு பிளைண்டான பிலீஃபை தரதான் சமூகம். இந்த வேலை செய் நல்லா இருப்பேன். ஆனால் சமூக வலைதளம் இந்த வேலையில் கூட இவ்வளவு கெட்டதுகள் இருக்குது, இன்னொரு பரிமாணம் இருக்குன்னு உணர்த்தி உங்களை கிரிட்டிக்கல் திங்கிங் என்ற நிலைக்கு கொண்டு போகுது சமூக வலைதளம். அடுத்து ஒரு உதாரணமாக சொல்கிறேன், ஒரு பெண் இருக்கிறா, அவள் சந்தோஷமாக எல்லோரையும் சிரித்து கலைக்கிறா. ஆனால் அவளுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு துன்பங்களும் அநீதிகளும் இழைக்கப்பட்டிருக்கு. அவள் போய் சொல்கிறா குடும்பத்திட்ட, அம்மா நான் இதை பற்றி வெளியில் சொல்ல விரும்புகிறேன். என்ன சொல்லுவாங்க? சீ நீ பொம்பளை பிள்ளை, இதெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாது. சமுதாயம் என்ன சொல்லும்? இதை சொன்ன உனக்கு தானம்மா கெட்ட பேருண்டு. அப்போ அவள் என்ன செய்வா? நீங்கள் சொல்கிறீங்க பழைய காலத்தில் டிப்ரெஷன் இல்லை, எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்க, டிவோர்ஸ் நடக்கலண்டு. அதே நடக்கல, குரல் இல்லாத குரல் கேட்கப்படையில. சமுதாயம் என்றது என்ன? பவர், பணம், அந்தஸ்து இருக்கிறார்கள் குரல் தான் சமுதாயம். குரல் இல்லாத எங்க போவாங்க? சமூக வலைதளங்கள் தான் அவங்களோட குரல் ஒலிக்குது. ஸோ சமூக வலைதளம் இப்போ டிப்ரெஷன் இருக்குது, அந்த காலத்தில் டிப்ரெஷன் இல்லாமல் எல்லாம் இல்லை. இப்போ அவங்களோட குரல் கேட்கப்படுது. இப்போ ஒரு கணவர் அவங்களுக்கு அபியூஸ் பண்ணுறாங்கன்னா டிவோர்ஸ் என்ற ஆப்ஷன் அவங்க சூஸ் பண்ணுறாங்க. முதல்ல எவ்வளவுதான் அடித்தாலும் அதை பொறுத்துட்டு இருந்தாங்க. இப்படி குரல் இல்லாத ஆக்களோட அனுபவங்களையும் வாழ்க்கையும், அவங்களும் வாழ்க்கையை வாழ்கிறாங்க, அவங்களும் இன்பங்கள் சந்திக்கிறாங்க, துன்பங்கள் சந்திக்கிறாங்க. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எங்கே சொல்லுவாங்க? சோஷியல் மீடியாவில் தான். அடுத்து ஒரு உதாரணத்துக்கு நான் கேட்குறேன், நீங்கள் எல்லாரும் அம்மா அப்பா பிள்ளைகள் உங்களோட வீட்டில் இருக்கும், நீங்கள் ஒருக்கா கூட உங்கள் பிள்ளைகிட்ட போய் இதை எப்படி அம்மா செய்கிறது, இதை ஒருக்கா சொல்லித்தாரியான்னு கேட்டதே இல்லையா? நடுவரவுல நீங்கள் கேட்டதே இல்லையா? முழுக்க பிள்ளைகள் தான் சொல்லித்தராங்க. அதைத்தான் நானே வந்து இங்கே சொல்றேன். அந்த பிள்ளைகளும் இதே சமூகத்தில் தானே வாழ்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும் இப்படி அறிவு வந்தது, வேறு சமூகத்துக்கு போயிட்டா வராங்க? இல்லை, சோஷியல் மீடியாவின் அனுபவம் நாலேஜும் தான் அவங்களை உங்களை விட ஸ்மார்ட்டராக மாற்றுது. ஒவ்வொரு ஜென்ரேஷனும் வளர்ந்து கொண்டு தான் போகுதே தெரியும், அறிவால் கேவலமாக போகலையே. ஏன் காரணம்? சோஷியல் மீடியாவின் வளர்ச்சி தான் காரணம். ஆகவே இந்த அனுபவத்தை பிள்ளைகள்கிட்ட கேட்டால் அதுகள் ஏதோ சோஷியல் மீடியாவில் பார்த்து எங்களுக்கு சொல்லிடுங்கள். வயது போனவர்கள்ட்ட கேட்டால் இதெல்லாம் உனக்கு ஏன் தேவையில்லாத வேலை என்று சொல்லி எங்களையும் செய்ய விடாமல் தடுத்துடுவார்கள். எனவே இப்போ நாங்கள் எல்லாரும் பிள்ளைகள்கிட்ட கேட்டு படிக்கிற நிலைமை வந்தது எங்களுக்கு சோஷியல் மீடியா பார்க்க தெரியாதபடியினால தான். அப்போ அந்த சோஷியல் மீடியாவில் இருந்து கருத்துக்களை எடுத்து தர பிள்ளைகளை ஊக்குவிங்க, ஏன் நீங்கள் அதை தடுக்கிறீங்கன்றது தான் மதுவின் கேள்வி. சரியா சொன்னீங்க. அதோட சோஷியல் மீடியாவே கெட்டதுண்டு இல்லை. எப்படி சமூகத்தில் திருப்பி சொன்ன மாதிரி நல்லவங்க கெட்டவங்க இருக்கிறாங்களோ, சோஷியல் மீடியாலையும் அப்படியான ஆட்கள் தான் இருக்கிறாங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு பாடம் தான். நீங்கள் ஒரு ஸ்கேம் ஒன்று ஃபேஸ் பண்ணுறீங்களா, சொந்தக்காரர்கள் உங்களுக்கு ஏமாத்தினாக்கள் இருக்க போகிறாங்க. அதே
பாடத்தை நீங்க சமூகத்திலிருந்து எடுத்துக்கொள்றீங்க. சொந்தக்காரருக்கு நீங்க நல்லா இருக்கிறதே பிடிக்காத பிறகு என்னண்டு அவங்க அப்ப உங்களை நல்லா வைக்க அந்த போறாங்க. சமூகத்துல நீங்க அனுபவத்தை பெற சொல்றீங்க. அப்படியான சமூகத்துல உண்மையிலேயே சொந்தக்காரரை பொறுத்தவரையில் அல்லது சமூகத்தில் பக்கத்து வீட்டுக்காரரை பொறுத்தவரையில் எங்கட பிள்ளை படிக்கிறத விட தாங்கள் ஒரு படி படிக்கணும்னு யோசிப்பார்களே தவிர அதை உதவி செய்து கொண்டு போகிறதுக்கு விரும்புறதில்லை இந்த சமூகம். இப்போ அப்படித்தான். இப்போ உங்களோட பிள்ளை என்ன படிச்சிருக்கு, அதை விட எந்த பிள்ளையை கொஞ்சம் படிக்க வைக்கணும். உங்களோட பிள்ளை எவ்வளோ உழைக்குது, அதை விட நாங்கள் உழைக்க வைக்கணும். ஆனால் இந்த சமூக வலைத்தளங்கள் அப்படி இல்லை. உங்களுக்கான புதிய புதிய கதவுகளை திறந்து தாரது இந்த சமூக வலைத்தளங்கள் தான். சிறப்பு. அது கண்டினியூ பண்ணுங்க. சரி, கடைசியாக ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கலாம்னு இருக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும், ஆனால் நீங்கள் சமூகத்தில் வந்து அதை சொல்ல போகிறீங்கன்னா முகமூடி போட்டுட்டு வந்து சொல்லுவீங்களா? இல்லை, உங்களால் சொல்லலாம். ஆனால் அனோனிமஸாக நேமே இல்லாமல் ஒரு சோஷியல் மீடியாவில் போய் உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் சொல்ல முடியும். அதுக்கேற்ற ரெஸ்பான்ஸையும் நீங்கள் பெற முடியும். எனது அணியினர் ஆகிய பண்ண மாதிரி ஜட்ஜ்மெண்டெல்லாம் வாழ்கிற ஒரு சொசைட்டி மத்தியில் ஜட்ஜ்மெண்ட் ஃப்ரீயான சோஷியல் மீடியாவில் அனுபவத்தை பெறுவதே மேல். அதை நோக்கி தான் இத்தலைமுறை நகருகிறது என கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் அருமை. சிறப்பு சிறப்பு. இந்த சமூக வலைத்தளங்கள் எப்படி எங்களை பயன்படுத்துகின்றது என்று பார்க்கும்போது எங்களுக்கான அனைத்து வழிகளையும் துறந்து தருவது சமூக வலைத்தளம். இப்பொழுது நீங்கள் ஒருவரிடம் போய் ஒரு விடயத்தை கேட்பதாக இருந்தால் உங்களோட முகத்தை மூடிட்டு போய் எனக்கு சொல்லுங்கோ, பரவாயில்லை, நான் ஆறுண்டு நீங்கள் கேட்காதீங்க, இந்த உதவியை செய்கிறீங்களா என்று கேட்டால் சமூகத்தில் உள்ளவர் முதல் அந்த முகத்தை திறந்து பார்த்து, நீ அவற்ற மகளா, கொப்பர் ஏதோ பெருசாக சொல்லிக்கொண்டு தெரிஞ்சால் நீ இது கூட தெரியாமல் இருக்கிறியான்னு கேட்பாங்க. ஆனால் சமூக வலைத்தளத்தில் நீங்கள் உங்களோட முகத்தையும் போட தேவையில்லை, உங்களோட ஐடியையும் போட தேவையில்லை, உங்களோட கருத்தை அது உள்வாங்க தயாராக இருக்குது. இது தெரியாமல் நாங்கள் சமூகத்தில் இருந்துதான் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வோம், சமூகம் எங்களை வழி நடத்தும் என்று நம்பிக்கொண்டு அதை நம்பி ஏமாறுற ஒரு நிலைமை இந்த சமூகத்தை நம்பி இருப்பவர்களுக்கு இருக்குது. ஏனெண்டா சமூக வலைத்தளங்கள் எல்லைப்படுத்தப்பட்டவை அல்ல. சமூகத்தில் இருப்பவர்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் செய்வார், அம்மாவுக்கு தெரிஞ்ச சமையலைத்தான் சொல்லுவான், பாட்டி அதை விட பெருசு. அது மட்டுமில்லை, இதை விட ஒரு பெரிய கரைச்சல் என்னென்னா, நாங்கள் முந்தி அந்த காலத்தில் மண்ணெண்ணெய் விளக்கில் படித்த நாங்கள், குப்பி லாம்பில் படித்த நாங்கள், நடந்து போன நாங்கள் என்று சொல்லி பழைய பஞ்சாங்கத்தை சொல்லி அதில் எங்களை சிக்கி தவிக்க வச்சிருவாங்க. ஆனால் இந்த சமூக வலைத்தளம் அப்படி இல்லை. அப்படி ஒரு விடயம் எங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு விடயம் என்றால் நாங்கள் அதை அப்படி ஒரு தட்டு போக வேண்டியது தானே. அதை கேட்கறது தான் மதுவின் அணி இப்பொழுது செய்திருக்கின்ற வேலை. உண்மையிலேயே இரண்டு அணிகளும் சிறப்பான வாதாட்டங்களை செய்து கொண்டிருந்தாலும் இப்போ என்னவோ கொஞ்சம் சமூக வலைத்தள பக்கமாகத்தான் நான் சாயோனும் போல கிடக்குது. ஆனாலும் இப்போ சொல்லிவிட முடியாது, இன்னும் 2 சிங்கங்கள் அல்லது புலிகள் என்று சொல்கிற 2 வீரர்கள் பேச இருக்கிறார்கள். அவர்களின் பேச்சை உள்வாங்கிக் கொண்டு உண்மையிலேயே நான் இவைகளை பார்த்து பயப்படலை. என்ன யோசிச்சு நான் இப்போ எப்படி தீர்ப்பு சொல்லணும்ன்றதை யோசித்து மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு என்னை தள்ளி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் வாதங்கள் அவ்வளவு சிறப்பாக இருக்கிறது. எனவே இந்த வாதத்தின் சூட்டை குறைக்காமல் ரஜிதா அவர்கள் தனது வாதத்தை வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறார். எங்கே உங்கள் பாராட்டுங்கள்? மெய்வழியின் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வருடம் பிறந்திருக்கின்றது நல்லதொரு தலைப்போடு, சமூகம் நோக்கிய அக்கறையோடு, சமூகத்தில் வாழும் மனிதராக, சமூக பிராணியாக இன்று சமுதாயம் நோக்கி எங்களுடைய வாழ்வு ஒட்டுதலோடு ஒரு தலைப்பை பேசுவதையிட்டு எனக்கு மிகவும் திருப்தியாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் தலைமை தாங்குகின்ற நடுவர் அவர்களுக்கும், என்னுடைய சக அணியினருக்கும், அன்புக்குரிய எதிர் அணியினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு உடனடியாக நான் என்னுடைய கருத்துக்களுக்கு செல்லலாம் என்றிருக்கின்றேன். மனிதனுடைய வாழ்வு அனுபவம், வாழ்தல் என்பது மனிதன் ஒரு சமூக பிராணி என்பது இருக்கும்.
மது கூறியிருந்தார், அனைத்தையுமே நான் சோஷியல் மீடியா கூடாக சமூக வலைத்தளம் கூடாக கற்றுக்கொள்ளலாம், அந்த கற்றுக்கொள்ளல் எனக்கு போதுமானதாக இருக்கின்றது என்று அவருடைய வாதமாகவே. ஏன் நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு போகிறீங்கள், ஏன் நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறீங்கள், உங்களுக்கு ஒரு வழிநடத்தலுக்காக ஒரு ஆசிரியனோ அல்லது ஒரு சூப்பர்வைசரோ இருக்கும் பொழுதுதான் நீங்கள் கற்கின்ற கற்கும் தேடுகின்ற தேடல்களுக்குமான சரியான வழிநடத்துதலுக்கு ஒருவர் ஒரு உயிருள்ள ஊட்டமுள்ள ஒரு மனிதர் உங்களுக்கு முன்னால் இருக்க வேண்டிய கடைப்பாடு இருக்கின்றது என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே நேரத்தில் இப்பொழுது எல்லாவற்றையும் எல்லா திறமைகளையும் நாங்கள் சோசியல் மீடியாவில் சொல்லிக்கொள்ளலாம். எங்களுக்கு ஒரு குரல் இருக்கின்றது. எதை சொல்லுகின்றோம், எதை சொல்லக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒரு மனிதனுக்குரிய வாழ்வு அனுபவமாக இருக்கின்றது. சோசியல் மீடியா என்றால் நாங்கள் எதையும் சொல்லிவிட்டு போகலாம் என்ற அந்த துணிவே இன்று சமூகத்தை நரகத்துக்குள் தள்ளிவிட்டு இருக்கின்றது என்றை சொல்ல வேண்டும். வைரல் ஆகிறது தான் திறமை என்பதும், வியூஸ் கூடினால் தான் மதிப்பு என்ற நிலையின் தான் இன்று சோஷியல் மீடியாவில் அதிகரித்திருக்கின்றது. ஆகவே இந்த வைரல் ஆகிறதுக்கும் மதிப்பை பெறுவதற்குமாக எதையும் செய்து கொள்ளலாம், எப்படியும் செய்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு அசாதாரண மனநிலையை மக்கள் மத்தியில், வளர்கின்றவர் மத்தியில், தற்போது காலத்தில் மத்தியில் எல்லோருக்கும் இந்த சோஷியல் மீடியா ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது என்பது மிகவும் பரிதாபகரமான ஒன்றாக இருக்கின்றது. மனிதன் சேர்ந்து வாழ வேண்டியவன், மனிதன் ஒன்றோடு ஒன்று இணைந்து வாழ வேண்டியவன், யாருடைய உணர்வுகள் மதிப்பளிக்க வேண்டியவன். ஆகவே அந்த மதிப்புகளை உணர்வுகளை கடத்த முடியாத இந்த சோஷியல் மீடியாக்கள் ஒவ்வொரு மனிதனையும் தனிமைப்படுத்தி இருக்கின்றது என்பதை நான் தெளிவாக இங்கு கூற விரும்புகிறேன். கூட்டுணர்வோடு வாழ வேண்டிய சமூகம் இன்று தனிமைக்குள் தள்ளப்பட்டு சென்றிருக்கிறது என்று சொன்னால் இந்த சோஷியல் மீடியாக்களில் இருக்கின்ற இந்த சோஷியல் மீடியாக்களை உருவாக்கியவர்கள் எல்லோரும் அதை உருவாக்கிவிட்டு மனிதர்களை தனித்தனியாக பிரித்துவிட்டு அவர்களுடைய வாழ்வை வெற்றியை நோக்கி சாதனையை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் சோஷியல் மீடியாவில் தங்கி இருப்பவர்கள் அல்ல. ஒவ்வொரு சோஷியல் மீடியாவுடைய தலைவர்களையும் பார்க்க போனால் அவர்கள் கூறுகின்ற வார்த்தைகள் அத்தனையும் ஏன் இவர்கள் ஏனுடைய CEO சொல்லியிருக்கிறார். மிகவும் கவலையாக இருக்கு, மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றது. அதிகமானவர்கள் எப்பொழுதும் தங்களுடைய மூளைகளை நம்பாமல் ஏஐயை நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பது அவருடைய கருத்தாக இருக்கும் பொழுது இந்த சுயமாக சிந்திக்கின்ற சிந்தனையை அடிமட்டத்துக்கு கொண்டு செல்கின்ற சுய படைப்பாக்கல் சிந்தனையை அடிமட்டத்துக்கு கொண்டு போகின்ற இந்த சோஷியல் மீடியாக்களுடைய வாழ்க்கை மனிதருடைய அனுபவத்தை கீழ் நோக்கியே கொண்டு செல்கின்றது. எனக்கு தெரிந்த ஒரு தாயொருவர் எனது மெசேஞ்சர் கூட வந்து மெசேஜ் போட்டார், அக்கா என் மகள் இருக்கா, அவர் பாட்டு பாடியிருக்கேன். என்ன பாட்டு? ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றியா மாமா. அந்த பாட்டு பாடியிருக்கா. 16 வயசுக்கு உட்பட்ட பிள்ளை. அக்கா எனக்கு இருக்கா லைக்கும் போட்டிருக்கா, கமெண்ட்ஸும் போட்டிருக்கேன். என்னடா பிள்ளை ஸ்கூலால் வந்தோடக்கு இப்போ அம்மா எத்தனை லைக்ஸ் வந்திருக்குன்ட்டு. அந்த குழந்தைகளுடைய மனநிலையில் வளர்கின்ற பருவத்தில் அறிவார்த்தமாக சிந்திக்கின்ற பருவத்தில் அவர்களுடைய போக்கு முழுக்க எதை பாடினாலும் ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றியா மாமா. அந்த தாய்க்கு கூட தெரியவில்லை, அதனுடைய ஆபாசங்கள் புரியவில்லை. ஆகவே எதையும் பகுத்தறிய முடியாத, வழிநடத்தல் இல்லாத, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம், எல்லாம் செய்யலாம், எல்லாருக்கும் கிடைக்கின்றது என்று சொல்லுகின்ற சரியான வழிநடத்தல் இல்லாத, சரியான வழிநடத்தலை சொல்ல முடியாத, சரியானவற்றை தேர்ந்து கொள்ள ஒரே இரைச்சலாக இருக்கின்றது இந்த சோஷியல் மீடியா. அந்த இரைச்சலுக்குள் எதை சரியானதை கற்றுக்கொள்வது, எதை சரியானதை போய் பார்ப்பது, எந்த ஸ்க்ரோலிங் எடுத்தாலும் அந்த பின்பக்கத்தை காட்டி ஆற்றுற பொம்பளைகளை நிறைய நான் பார்த்திருக்கிறேன். அவர்களுடைய வல்கரான, ஏனென்றால் அந்த எவ்வளவு லைக்ஸ் வந்தால் தான் அவருடைய மதிப்பு என்ற அளவுக்கு அந்த மதிப்பினுடைய தன்மை போய்விட்டிருக்கின்றது. இதே நேரத்தில் இந்த அண்மையில் ஆஸ்திரேலியாவிலுடைய அரசாங்கம் 16 வயதுக்குட்பட்ட அனைவருக்கும் சோஷியல் மீடியாவை தடை செய்திருக்கின்றது. அந்த சோஷியல் மீடியாவில் யாராவது 16 வயதுக்குட்பட்டவர்கள் இருந்தால் சோஷியல் மீடியாக்கள் மீது வழக்கு தொடர அவர்கள் பரிந்துரைகளை கட்டாயமாக்கி இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுடைய சிந்தனை சரியான அனுபவங்கள் இல்லாமல், சமுதாயத்தினுடைய வாழ்வோடு ஒட்டுதல் இல்லாமல் இந்த குழந்தைகள் வரும்பொழுது எதிர்கால சமுதாயம் நரகத்துக்குள் செல்கின்றது என்பது அரசாங்கம் சரியாக கவனித்திருக்கிறது. ஆஸ்திரேலிய அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுத்துகிறது. இலங்கையில் இது தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒவ்வொரு நாடும் இது நோக்கி சிந்திக்க தொடங்கி இருக்கிறது. ஆகவே மனிதன் கூட்டாக வாழ வேண்டியதுக்குரிய வழிமுறைகளை கண்டடைய வேண்டிய தேவை இருக்கிறது. இப்பொழுது எல்லாம் இளைஞர்களுக்கோ மற்றவர்களுக்கோ முன்னுதாரணம் யார், இன்ஃப்ளூயன்சர்ஸ் யார் என்று பார்க்க போனால் இப்பொழுது இந்தியாவிலே மிக பிரபல்யமாக யாருமே எதிர்பார்க்க முடியும். நான் அவர்களுடைய பெயரை குறிப்பிட விரும்பவில்லை, ஏனென்றால் அவர்களுக்கான அந்த
களங்கள் மிகவும் ஆபாசமானதாக பிழையான வழியில் மக்களை வழிநடத்துகின்றார்கள். யார் அதிகம் ரீல் விடுகிறார்களோ அவர்களையே தொடர்ச்சியாக பார்க்கின்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்கிவிட்டு, அது எது போட்டாலும் தொடர்ச்சியாக ஒருவன் தொடர்ச்சியாக ரீல் போடுவதற்கே தன்னுடைய மனதை குழப்பி விடுகின்ற, மனதில் நிம்மதியற்று இருக்கின்றது. மனித வாழ்க்கை என்னத்திற்கு? நிம்மதி, சந்தோஷம், அமைதி. ஆனால் இந்த அமைதி எல்லாம் சோஷியல் மீடியா தான் இருக்கின்றதா? மனிதரை தனிமைப்படுத்தி இருக்கிறது, சந்தோஷத்தை குழப்பிருக்கின்றது, இளைஞர் மத்தியில் குழப்பங்களை, மன கலக்கங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது, ஒப்பீடுகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. சோஷியல் மீடியாவில் ஒருவன் போடுறது முழுக்க நீங்கள் சொல்லுங்கள் எல்லாம் ஃபில்டர்ஸ் போட்டு முகம் போட்டால் தான் சோஷியல் மீடியா சொல்லுது. நீ உன்ற முகத்தை காட்டுறதை விட கொஞ்சம் ஃபில்டர்ஸை போட்டிங்கன்னா வடிவாக இருக்கும். உண்மைத்தன்மை எங்கே போயிடுச்சு? உண்மை தன்மைகள் மறக்கப்பட்ட இடமாக, உண்மை தன்மைகள் மறுதளிக்கப்படுகின்ற இடமாக, போலியான இடமாக இந்த சோஷியல் மீடியாக்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறதை நான் என்று அன்றாட வாழ்க்கையில் பார்த்திருக்கின்றேன். நேரத்தை விரயமாக்குகின்றார்கள். அதற்குள் ஒன்று போனால் ஒன்று மற்றொன்றாக தங்களுடைய வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்த முடியாமல், வெற்றியை நோக்கி நடைபோட முடியாமல், இப்பொழுதெல்லாம் ஆளுமை உள்ளவர்கள், ஆற்றல் உள்ளவர்களை சோஷியல் மீடியாவில் காணுவது எப்படி? அவர்களுடையது வந்தாலும் ஒன்று ரெண்டு வந்தாலும் கூட அவர்கள் எத்தனை பேர் ஷேர் பண்ணுறீங்க? எத்தனை பேர் ஷேர் பண்ணுறீங்க? ஒருவர் சொல்லுகிறார், ஒரு முறை எப்படி நான் ஒருவரை என்னுடைய கணவரை விட்டு மற்றவருடன் சென்றேன் என்றதை அவர் தன்னுடைய வாழ்வை பதிவாகும். எனக்கு தெரிந்த ஒரு சொலிசிட்டர் எனக்கு அதை அனுப்புகிறார். நான் சொல்கிறேன், நீங்கள் செய்கிற வேலை என்ன? உங்கள்ட்ட செய்கிற வேலை அவர்களுக்கு எல்லாம் உற்சாகம் கொடுக்கிற விஷயங்கள் எல்லாம் கண்முன்னே புலக்கண்களுக்குள் ரசனையை கொடுக்கின்ற காட்சிகளாக இந்த ஆபாசங்கள் நிறைந்த வல்கரான விஷயங்களால் அதிகமாக பறக்கப்படுகின்றதை யாராவது மறுப்பீர்களா என்றது என்னுடைய முதலாவது கேள்வியாக இருக்கின்றது. இந்த வகையில் ஒரு சமூகம் தன்னுடைய கூட்டான மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்வு அனுபவங்களை பெற வேண்டும் என்று சொன்னால் அவன் சமூகத்துடனே வாழ வேண்டும். சமூகத்தில் நல்லது கெட்டது ஜட்ஜ்மெண்டில் பற்றி சொன்னீங்க சதீஷ். ஜட்ஜ்மெண்டல் என்றது நீங்களே பெரிய ஒரு ஜட்ஜ்மெண்டலோட இதில் வந்து நீங்கள் கதைக்கிறீங்க. சமூகம் அப்படித்தான் இருக்கின்றது என்று. அந்த ஜட்ஜ்மெண்டல் நாங்கள் எங்களுடைய மனநிலையை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டுமே ஒழிய சமுதாயம் சோஷியல் மீடியா அதற்குரிய வழிகளை தருகின்றது என்று நீங்கள் பொய்யான வேடமிட்டு இங்கு உரக்க கத்தினாலும் கூட மீண்டும் சமுதாயத்துக்குள் வாழ்வதற்குள் உங்களுக்கு சமுதாய அனுபவமே தேவை என்று கூறிக்கொள்கின்றேன். இறுதியாக ஆன்மீகத்தோடு இணைப்பை அறுத்திருக்கின்றது. முகம் பார்த்து கதைக்கின்ற மனிதர்களை புறந்தள்ளி இருக்கின்றது. கண்ணை பார்க்க தேவையில்லை என்று சொல்கின்ற மதுனுடைய ஆதங்கம். ஆனால் மனிதன் முகம் பார்த்து கதைக்கின்ற, மனிதன் முகம் பார்த்து பேசுகின்ற தன்னமைகள், தன் நம்பிக்கையை கொடுக்கக்கூடியது சமூகமே என்று சொல்லி வெற்றியானாலும் தோல்வியானாலும் வெற்றியை கொண்டாடவும் தோல்வியை ஏற்றுக்கொள்ளவும் சமுதாயம் உங்களை எப்பொழுதும் கைப்பிடித்து செல்ல காத்திருக்கின்றது என்று கூறி, ஆகவே வாழ்வில் வாழ்வு அனுபவத்தை வெற்றியாக வாழ்வதற்கான அனுபவத்தை சமூகத்தினமிருந்து மரியாதையோடு கற்றுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. பட்டிமன்றத்தின் ஒரு பரிமாணத்தை ரஜிதா சாம் அவர்கள் எடுத்து காட்டியிருக்கின்றார். இந்த பட்டிமன்றத்தில் நாங்கள் சமுதாயத்துடன் இணைந்து வாழ்வது எப்படி என்பது தெரியாமல், அந்த அனுபவம் இல்லாமல் எப்படி நீங்கள் வாழப்போகிறீர்கள்? ஏன் நீங்கள் பயப்படுகிறீர்கள்? உங்களுடைய சொந்தங்கள் பந்தங்களை பார்க்கும்போது ஏன் பயந்து ஒழிக்கின்றீர்கள்? அதற்கு தேவையில்லையே. நீங்கள் இந்த சமுதாயத்துடன் கலந்து வாழ உங்களுக்கு இந்த சமுதாயம் சொல்லத்தர தயாராக இருக்கிறது. ஆனால் இந்த சோஷியல் மீடியா என்கின்ற ஒரு தளத்தின் பின்னால் நீங்கள் ஒளித்து கொண்டு நீங்களும் கெட்டு மற்றவர்களையும் கெடுக்கிறீர்கள். அதாவது இப்படித்தான் ஒரு வனத்தில் ஒரு குரங்கு இருந்துதான். அந்த குரங்கு ஏதோ ஒரு வழியில் மரத்துக்கு மரம் தாவைக்க வால் அறுந்துட்டுது. அந்த வால் அறுந்த உடனே அந்த குரங்கு எல்லா குரங்குகளும் பழிச்சுதான், உனக்கு வால் அறுந்துட்டுது, நீ வால் இல்லாத குரங்காக இருக்கிறாயண்டு, நீ எங்களோட வாழவே ஏற்றுவது இல்லைண்டு. அப்போ இந்த குரங்கு கொஞ்சம் புத்திசாலித்தனமான குரங்காம். அந்த குரங்கு சொல்லிச்சுதான், உங்களுக்கு தெரியாது, இப்போ எனக்கு கடவுள் தெரியுது, அங்கே கடவுள் தெரியுது பாருங்கோண்டு. அப்போ மற்ற குரங்குகள் சொல்லிச்சான், எனக்கு தெரியலையே, உங்களுக்கு மட்டும் என்னென்னு தெரியுது? உனக்கு வால் இருக்குது, வால் இருந்தால் உனக்கு தெரியாது, வாலை அறுத்து போட்டு வந்தால் தான் தெரியும் என்று சொல்லி அந்த குரங்கு அந்த வனத்தில் இருந்த குரங்குகளை எல்லாத்தின் வாலையை மறுத்து தண்டை நிலைமைக்கு மாற்றிச்சு தான்.
அதே மாதிரி இந்த சமுதாயத்தில் இருந்து பிரித்து உங்களை துண்டித்து வேற ஒரு தளத்துக்கு இந்த சமூக வலைத்தளங்கள் கொண்டு செல்கிறது என்பதை மிகவும் ஆணித்தனமாகவும் மிகவும் சிறப்பாகவும் திருமதி ரஜிதா அவர்கள் சிறப்பாக கூறினார். எங்கே அவருக்கு உங்கள் பாராட்டுக்கள். இப்போ கொஞ்சம் நாங்கள் சமுதாய பக்கம்தான் என்ற தராசு கொஞ்சம் சாஞ்சி இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, பார்ப்போம் என்ன நடக்க போகுதுண்டு. திருமதி மாயா அவர்கள் தனது வாதத்தை வைப்பார். இல்லை, இந்த சமூகம் எங்களை பற்றி அக்கறைப்பட்டதல்ல, எங்களை பற்றி யோசிக்க கூட மாட்டார்கள். அவர்களுக்கு தேவை எங்களை நகைச்சுவையாகவும் நளினமாகவும் கேவலமாகவும் கதைப்பதுதான் இந்த சமூகம். எந்த ஒரு தகவல்களையும் நாங்கள் சமூக வலைத்தளங்களில் இருந்து எடுக்கும்போது எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவற்றை பெற்றுக்கொள்வோம். நிறைந்த அனுபவங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கான ஒரே ஒரு தளம் சமூக வலைத்தளம்தான். சமூகத்திலும் பார்க்க சமூக வலைத்தளங்களில் இருந்து அதிகமான தரவுகளை பெற்று எங்கள் அனுபவங்களை பெற்று நாங்கள் ஒரு சமூகத்தில் சிறப்பாக வாழ்வோம் என்று கூறி வாதிட வருகிறார் திருமதி மாயா நவநீதன் அவர்கள். மெய்வழி தொலைக்காட்சி நேயர் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் தலைவருக்கும் எங்கள் அணி சார்ந்த பேச்சாளர்களுக்கும் எதிரணியாளர்களுக்கும் வணக்கத்தை கூறி, நான் சமூக வலைத்தளங்களே எங்களுக்கு அனுபவங்களை தருகின்றன என்ற பேச்சை உறுதிப்படுத்துவதற்கு வந்திருக்கிறேன். ரஜிதா சொன்ன மாதிரி என்ன பின்பக்கத்தை தான் காட்டிட்டு ஓடுறாங்கன்னு சொல்லுறா. அது நீங்கள் பார்க்குறதுல இருக்குது. நீங்கள் என்னத்தை பார்க்க போகிறதுன்றீங்களான் இருக்குதே ஒழிய எல்லா விதமான வலைத்தளங்களுமே அதுகளை மட்டும்தான் சொல்லவில்லை. இருண்டவன் கண்ணுக்கெல்லாம் இருண்டவன் கண்ணுக்கு மிரண்டதெல்லாம் பேய் என்ற மாதிரி தான் நீங்கள் பார்க்குறது. நீங்கள் சரியாக பார்த்தீங்களென்றால் சரியான விஷயங்களே வரும். நீங்கள் கொக்குகளை மாதிரி பாலை எடுத்துட்டு தண்ணியை விடணும், பன்னாட மாதிரி இருக்கப்படாது என்று கூறி, மற்றது தம்பி சொன்னார் அப்பா பூட்டினவரண்டு. அப்பா இல்லாத ஆக்கள் என்ன செய்வினம்? இதில் நீங்கள் அப்பாண்ட கன நேரம் எல்லாம் நின்று கதைக்க தேவையில்லை. நீங்கள் எந்தெந்த இடத்துல நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களோ அதை மட்டும் தட்டி தட்டி பார்த்துட்டு பூட்டிட்டு போகலாம் தம்பி. அப்படியே உடனே பயிற்சியும் செய்ய பழகலாம். ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் ஆன் தட். மற்றது அம்மா பாட்டை கேட்கலாம், தாத்தா பாட்டிகிட்ட கேட்கலாம், குஞ்சியப்பு குஞ்சம்மாட்ட கேட்கலாம் எல்லாம் சொல்லுறீங்க. அது ஒரு சின்ன வட்டம். அந்த சின்ன வட்டத்துக்குள்ளே இருக்கிற அனுபவம் இந்த சக பேச்சாளர் சொன்ன மாதிரி நீங்கள் அதுக்குள்ளேயே தான் இருக்க போகிறீங்களா. ஆனால் நாங்கள் உலகளாவிய ரீதியில் கதைக்கிறோம். எப்படி வேறு விதமான அனுபவங்களை பெறுறதுண்டு உலகளாவிய ரீதியாகவே எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது இந்த சமூக வலைத்தளங்களால். அதால் நீங்கள் குண்டு சட்டிக்க குதிரை ஓட்டாமல் தயவுசெய்து வெளியிலையும் பார்த்து உங்கள் அனுபவங்களை பெறுங்கள் என்று சொல்லுவேன். மற்றது யூனிவர்சிட்டிக்கு ஏன் போகிறீங்கள் என்று சொன்னீங்கள். இப்போல்லாம் ஓப்பன் யூனிவர்சிட்டி இருக்குது, ஆன்லைனில் படிக்கலாம். அதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ரஜிதா, எல்லாம் ரெடியாகத்தான் இருக்குது. சரி, இந்த சமூக வலைத்தளங்களில் இருந்து நாங்கள் பெறக்கூடிய விஷயம் என்று பார்க்க சில விஷயங்கள் எங்களால் நேரடியாக அவங்களோட கதைக்க முடியாது. இல்லாட்டி ஒரு அனுபவம் நீங்கள் எப்படி அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குன்னு கேட்க முடியாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் மெனோபோஸை போய்கொண்டிருக்கிறீங்களோ, இல்லைன்னா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸில் இருக்கிறீங்களோ, இல்லை இந்த கேன்சர் உங்களுக்கு அப்படியான வியாதிகளில் இருக்கிறீங்களோ, சில நேரத்தில் உங்களோட சொந்தக்காரரோட போய் கதைக்க இயலாது. ஐயோ அவளுக்கு இப்படியாம், ஐயோ நாளண்டைக்கு செத்து போகல, இப்படித்தான் எங்களோட மச்சாண்டி ஒரு ஆளுடைய பிள்ளைன்ற அண்டு அப்படியே உங்களை மலங்கடிச்சிருவாங்க. மலங்கடிக்கிறது இல்லை, உங்களோட வேதனைக்குள்ளாகிடுவாங்க. ஆனால் நீங்கள் அதுவே ஒரு சோஷியல் மீடியாவில் போய் பார்த்தீங்களென்றால் அதுக்கான விளக்கங்கள் வடிவாக தெரியணும். இந்த காலத்தில் நீங்கள் ஜிபிட்ட போனாலே அவர் உடனே ஒரு சைட்டை ஜிபி சர்ஜரியில் இருந்தவங்களுக்கு வரும், இதை போய் நீங்கள் தட்டி பாருங்க ஒன்று. அப்படித்தான் அந்த எக்ஸசைஸ் சொன்னான் என்ன, இல்லை நீங்கள் டயட்டை நீங்கள் மாற்றணுமெண்டு மெடிட்டரேனியன் டயட்டுக்கு போனான் என்ன, அவை அதுகளைத்தான் எங்களுக்கு சொல்லினோம். இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் தான் இருக்குது. நீங்கள் சொல்கிறது அந்த அணி தலைவர் தன் செய்கிற வேலைக்கு எதிராகவே கதைக்கிறார் என்று தான் நீங்கள் சொல்கிறீங்க. மற்றது
ஜட்ஜ்மெண்டல் இல்லாமல் எங்களோட பிரச்சனையே சொல்லக்கூடியதாக இருக்குது. முகம் பார்த்து கதைக்க தேவையில்லை. ஸோ எங்களுக்கு அந்த 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 கூச்சம் இல்லை. எங்களுக்கு சமூகத்துக்கு நாங்கள் என்ன சொல்ல வாரோம்ன்றதை நாங்கள் எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்குது. ஏனெண்டா ஸ்பெஷலி நான் இதில் சொல்லக்கூடியது வந்து பெண்களுக்கு இந்த சமுதாயம் இந்த பெண்களை டிசைன் பண்ணி வச்சுருக்குது. இதுதான் நீ கதைக்கலாம், இதுதான் நீ கதைக்கலாம், இதுதான் நீ போடலாம், இந்த டிசைன்ஸ் எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெண் வந்து இதில் அந்த சமூக தளத்தில் தன் அனுபவத்தையோ இல்லாட்டி தன்னிட்ட இருக்கிற ஸ்கில்ஸையோ ஈஸியாக சொல்லக்கூடியதாக இருக்குது. இப்போ ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டோ இல்லைண்டா ஒரு சாரி ட்ரேப்பிங்கோ இல்லைண்டா குக்கிங் ஸ்கில்லோ அல்லது நீங்கள் ஒரு சயின்டிஃபிக் ஏதாவது ஒரு ரிசர்ச்சை செய்கிறீங்களோ, எத்தனை பேப்பர்ஸ் இருக்குது. நீங்களே கெட்டதில் மட்டும் பார்க்குறீங்களா, எத்தனை ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் போய் பாருங்க ரஜிதா ப்ளீஸ். மற்றது வந்து அடுத்தது நான் கதைக்கிறது வந்து இந்த சின்ன பிள்ளைகள் படிப்பு சம்மந்தமாக எங்களுக்கு 16 வயசில் இல்லை, 16 வயசுக்கு கீழே இல்லை. ஆனால் சில ஸ்கூல்ஸில் எல்லாம் எங்களுக்கு இப்போ கொடுக்கணும். வெப்சைட்ஸில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்க நடந்த சில பாடங்களை. முந்தி நான் இது எந்த அனுபவத்தை சொல்கிறேன். நான் மகனுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறது. ஆனால் தெரியும் தானே வேலையால் வந்து பாடம் சொல்லி கொடுக்க எரிச்சல் வரும். இது வேலை அலுப்பில் பிள்ளைகளோட கத்துறது. அப்படி இருக்கேங்களோ ஒரு நாள் சரஸ்வதிக்கு முன்னால் கொண்டே விட்டு சொன்னேன். ஐயா கோயிலுக்கு போன நேரம், ஐயா கும்பிடுங்க ஐயா படிப்பு தருவான்ட்டு. உடனே கேட்டான், பேசாமல் சொல்லி தருவோ எனக்குண்டு. ஸோ அது மாதிரி நீங்கள் இந்த பிள்ளைகளை சின்ன சின்ன பைட் சைஸில் உங்களுக்கு பாடங்கள் சொல்லி தெரியணும். அதெல்லாம் பிள்ளைகளுக்கு ஈஸியாக அது அவைன்ற வழியில் சொல்லி கொடுக்குறதால அது அவைக்கு இலகுவாக அது அவையை போய் சேர்ந்தடையக்கூடியதாக இருக்குது. அப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. ஏன் நீங்கள் அந்த பின்பக்கமாக காட்டி ஆடுறதை மட்டும் பார்க்குறீங்க? இதுகளே பாருங்க. அவன் மற்றது முக்கியமான விஷயம், இந்த எதிர்த்தரப்பு குண்டு சட்டிலேயே குதிரை ஓட்டுது. நீங்கள் சர்வதேச ரீதியில் ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுறது வந்து சூழல் மாசடைதல். இந்த சூழல் மாசடைதல் வந்து அது நீங்கள் எந்த மூல முடுக்கில் இருந்தாலும் உங்களை பாதிக்க போகுது. ஆனால் அந்த சூழல் மாசடைதலை குறைக்கிறதுக்கு அவை என்ன சொல்லினோம் என்னென்னா, ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள். நீங்கள் பாவிக்கிற உபகரணங்களை குறைங்கோ, இல்லைண்டா திருப்ப பாவிங்கோ, இல்லையண்டா அதை ரீசைக்கிள் பண்ணுங்கோண்டு. இந்த சமூக வலைத்தளங்களை அதை பற்றி நல்ல விதமாக எத்தனையோல சொல்லினோம். இப்போ எனக்கு நான் போட்ட ஒரு ஷர்ட்டோ இந்த மனுஷன் போட்ட ஷர்ட்டோ அவருக்கு போடலாமா போச்சுண்டா உடனே திருத்தி ஒரு பேக்கே தைச்சிட்டு போகலாம், இல்லைன்னா ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்டு போகலாம். ஸோ நாங்கள் அதை ரீசைக்கிள் பண்ணுறோம். அது மாதிரி சில உபகரணங்களை வந்து நாங்கள் இது ஒரு பாவனைக்கு தான் வச்சுருப்போம். ஆனால் அதையே உங்களுக்கு அந்த இந்த ஜாம் போத்தல் நீங்கள் டக்குன்னு தூக்கி போட்டுறோம். இப்போல்லாம் அதில் படி வந்து நல்ல பெயிண்டை பண்ணிவிட்டு நீங்கள் அதே ஒரு வாசா பாவிக்கலாம், இல்லைன்னா வேறு ஒரு பொருளை போட்டு பாவிக்கிறது மாதிரி எத்தனையோ விதமான அற்புதமான வேலைகளை எத்தனையோ காட்டினோம். அதே மாதிரி தான் ஸ்பெஷலி என்ன நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கொள்கிறேன். மேக்கப்புக்கு எனக்கு மேக்கப் சுத்தமாக தெரியாது. 4 பேர்கிட்ட கேட்டேன். ஆனால் ஏதோ சொல்லிவிடும், அதை வேணுங்க இதை வேணுங்க, அதை போடுங்க இதை போடுங்கோண்டு. ஆனால் 2 நாள் இருந்து பார்த்தேன். ஓகே 4-5 பேர் எப்படி மேக்கப் போடினோம்ண்டு நல்ல வடிவாக நானாகவே செல்ஃப் லேர்ன்ட். ஸோ செல்ஃப் லேர்ன் இஸ் வெரி ஈஸி இந்த சோஷியல் மீடியாவில். நான் இந்த மற்றது வந்து இந்த சூழல் மாசடைதலையே திருப்பியும் ஒருக்கா வரேன். ஏன்னா எங்களுக்கு 25 வருஷத்துக்கு ஏதுவான தாது பொருட்கள் தான் ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயும் இருக்கின்ற மாதிரி சொல்லினோம். ஸோ இதை நாங்கள் இந்த சோஷியல் மீடியாவில் பார்த்து நாங்கள் அதுகளை கற்றுக்கொண்டு அதுகளை நாங்கள் ரீயூஸ் பண்ணுறதாலேயோ அல்லது இந்த ரெடியூஸ் பண்ணுறதாலேயோ இல்லைன்னா எங்களுக்கு இந்த ரெடியூஸ் அன்னைக்கு இப்போ நீங்கள் வலைத்தளங்களில் அடித்து பார்த்தா எது உங்களுக்கு பேக்கேஜிங் குறைஞ்ச பொருள்ன்றது கூடி எங்களுக்கு சொல்லுது. எங்களுக்கு அதே சேமான பொருளை அதே வேலையில் செய்யக்கூடிய அதே கால அவகாசத்தில் பாவிக்கக்கூடிய பொருட்களை எது உங்களுக்கு குறைந்த விலையில் மிக தரமானதுகளை எடுத்துக்கொள்ளலாம்ன்றது கூடி எங்களுக்கு இந்த சமூக வலைத்தளங்கள் சொல்லி தருகின்றன. அடுத்தது வந்து முக்கியமாக நான் உடற்பயிற்சியை பற்றி கண்டிப்பாக சொல்லிகிட்டே போக வேணும். டீச்சர்ஸ் இல்லையோ ஏன்னு சொல்லி தரேன். நான் ஒரு டீச்சர்ஸோட எனக்கு கோபம் இல்லை. ஆனால் எங்களுக்கு உடற்பயிற்சி தெரிஞ்ச காலத்தூக்கு கையை தூக்குன்றது மட்டும்தான் எங்களுக்கு ஊரில் தெரிஞ்ச உடற்பயிற்சி. இப்போ கேட்டாலும் அதைத்தான் சொல்லி வேணும். ஆனால் நீங்கள் இந்த சமூக வலைத்தளங்களில் பார்க்கக்குள்ள உங்களுக்கு காலு கொண்டு கை கொண்டு முகத்து கொண்டு எல்லா விதமான உடற்பயிற்சிகளையுமே அவர்கள் ஆரம்பத்தில் உள்ளவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறார்கள், நடுத்தர
நடுத்தரமாக அதை பயிற்சி பெற்றவர்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். இல்லைன்னா அதில் அந்த உடற்பயிற்சியில் நல்ல வலுவாக செய்யக்கூடிய ஆட்களுக்கு அதிலிருந்து நீங்கள் மென்மேலும் நல்ல விதமாக அதை பயிற்சி எடுத்துக்கொள்கிறதுக்கு எத்தனையோ விதமான வீடியோக்கள் இருக்குது. நான் இதில் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கொக்கு மாதிரி பாலை எடுக்கவும். நன்றி, வணக்கம். அருமை. இன்றைக்கு இந்த பட்டிமன்றத்துக்குள்ளே கொக்கு இருக்குது எல்லா இடத்துலையும். அது கொக்கை தவிர்க்க இல்லாமல் இருக்குது. சிறப்பான ஒரு வாதம். இந்த பட்டிமன்றத்தின் கருப்பொருளை மிகவும் சிறப்பாக பிடித்து சென்றதாக நான் கருதுகிறேன். மாயா அவர்கள் தனக்கு தெரிந்த பாணியில் மிகவும் அருமையாக சில விடயங்களை வைத்திருக்கின்றார். அந்த விடயங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அவர் கூறுவது என்னவென்றால், பிழையான வலைத்தளங்களுடன் அல்லது சமூக வலைத்தளங்களுடன் இணையாமல் நல்லவற்றை தேடி படித்து கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் சமூக வலைத்தளம் என்பது எல்லையற்றது. அது நீங்கள் விஞ்ஞானம் சம்பந்தமாகவும் படிக்கலாம், சமூகம் சம்பந்தமாகவும் படிக்கலாம், மற்ற எல்லா விடயங்களும் அதில் கொட்டி கிடக்கிறது. ஆனால் நீங்கள் எதனை பெற்றுக்கொள்கிறீர்கள் என்பதில் தான் இருக்கிறது. இப்படி பார்த்தா சமூகத்தில் நடந்து ரோட்டில் போகணுமெண்டா சைட்டாக போகணும். நாங்கள் ரோட்டில் போனால் கார் அடிச்சிட்டுதுன்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்கிறது? அதே மாதிரி தான் சமூக வலைத்தளங்கள்லையும் நீங்கள் சரியான இடத்துல சரியான தெரிவு செய்து அதை பெற்றுக்கொள்ளுங்கள். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என மிகவும் சிறப்பாக தனது வாதத்தை வைத்து சென்ற மாயா அவர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக்கொண்டு, இப்பொழுது சுருக்கமாக தனது கருத்துக்களை வைக்க வேண்டிய அதே அணியைச் சேர்ந்த அணித்தலைவர் சதீஷ் அவர்கள் மீள் வலியுறுத்தலையும் ஒரு சில புள்ளிகளையும் வைத்து தனது வாதத்தினை முன்வைப்பார். எங்கே சதீஷ், நீங்கள் உங்களுடைய வாதத்தை முன்வையுங்கள். அனைவரும் சிறப்பான பாராட்டுகளுடன் சதீஷ் இப்பொழுது. எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார், சமுதாயத்துடன் ஒன்றி வாழ வேணும் என்று. அதைத்தான் நாங்களும் சொல்கின்றோம். இப்போதைய சமுதாயம் இணையத்தின் ஊடாக தவறுகளை பெற்றுக்கொள்கின்றது. ஆகவே சமுதாயத்துடன் ப்ளீஸ் ஒன்றி வாழுங்கள். அடுத்ததாக அவர் சொன்னார், எல்லா உணர்வுகளையும் சமூக வலைத்தளம் கொடுக்காதென்று. ஆனால் சமூக வலைத்தளத்தின் ஊடாக உங்களுக்கு தேவையான, உங்களுக்கு கஷ்டப்படுகின்ற போது அதற்கான சந்தர்ப்பத்துக்கு அதுக்கான தகவல்களை கொடுக்கின்றது. வேறு வேறு தேவைகளுக்கு அனைத்து விதமான தகவல்களையும் இந்த இணைய வலைத்தளம் கொடுக்கின்றது. மூன்றாவதாக கத்தி இருக்கின்றது. உங்களோட வீட்டில் கத்தி எடுத்து நீங்கள் குத்துறதுக்கு மட்டுமா பயன்படுத்துவீங்க? கத்திரிக்காய் வெட்டலாம், வெண்டைக்காய் வெட்டலாம், சமைக்கலாம், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஒரு டாக்டர் கத்தியை தேவையான மாதிரி யூஸ் பண்ணுற. அதுதான் இங்கே முக்கியம். நீங்கள் சமுதாயத்தில் விட்டுட்டு நீங்கள் எங்களோட சமூக வலைத்தளத்தில் உள்ள பேடை தவிர்த்து கொண்டு நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டலாக இருக்கும் என்று சொல்லிக்கொள்ளுகின்றேன். அடுத்ததாக அவர் அந்த கதையை எடுத்தார். பால் கதையை எடுத்ததும் நான் நினைக்கும் சமூக வலைத்தளத்திலிருந்து எடுத்திருக்கக்கூடும். ஆனால் என்னென்னு சொன்னால், நீங்கள் அவ்வளவு கதை சொன்னதுக்கு பதிலாக போய் பாலண்டு டைப் பண்ணி பால் எப்படி இருக்குமென்று கேட்டிருந்தா அது சத்தத்திலேயே சொல்லியிருக்கும் பால் இப்படித்தானு சொல்லி அந்த கண் தெரியாதவர் விளங்கி கொண்டிருப்பார். அது நீங்கள் தவற விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக அம்மாவோட சமையல் பக்குவம். நீங்கள் அம்மாகிட்ட போய் ஃபோன் அடித்து கேட்டால் அம்மா சொல்லுவா, இதை போடுங்க அதை போடுங்க, இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்ட்டு சொல்லுவா சமுதாயத்தில். ஆனால் சமூக வலைத்தளம் சொல்லும் அடுப்பை பற்ற வைக்க சொல்லி. அதை அவங்களுடைய அம்மா சில நேரம் சொல்ல மறந்துட்டாண்டா கறி வகையில் என்று பிள்ளை தேடி கொண்டிருக்கும். அடுத்ததாக இந்த சமுதாயத்தில் அந்த கெட்டதுக்குரிய சென்சர் இல்லை. போலீஸருக்கு இதுகளெல்லாம் இருந்தாலும் அதை சென்சர் பண்ணி இயலாது. ஆனால் சமூக வலைத்தளத்தில் உங்களுக்கு நீங்கள் தான் சொன்னீங்க 16 வயசுக்கு கீழ்பட்ட ஆக்களுக்கு தடைக்கின மாட்டேன். ஏனென்றால் அவைக்கு தெரியுது அந்த சென்சர்ன்றதை அந்த வயசுக்கு மேலே போட்டால் அவைகளுக்கு பயனுள்ளதாக இருக்குமென்றதுக்காக சொல்லினோம். அடுத்ததாக இவர் சொன்ன ஒரு பாயிண்ட் ஜதுஷன் சொன்னார், அப்பா பைக் பூட்ட ஹெல்ப் பண்ண. ஸ்டில் அப்பா தான் பூட்டினவர், நீர் பூட்டே இல்லை. உங்களுக்கு பூட்டத்துக்குரிய வழியை அவர் சொல்லி தெரியல.
அவர் தான் பூட்டி போட்டு போயிட்டார். அடுத்து நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, 90s கிட் கல்யாணம் பிரச்சனை அப்படி என்று சொல்லி கவலைப்பட வேண்டாமேன்னு சொன்னால், இந்த பட்டிமன்றம் இணையத்தின் ஊடாக போகுது, உங்களுக்கு கட்டாயம் ஒரு பொம்பளை கிடைப்பான்றதை நான் இந்த இடத்துல உறுதியாக சொல்லிக்கொள்கிறேன். ஆனால் இந்த பட்டிமன்றத்தில் ஜதுசனுக்கு என்ன கிடைக்குதோ இல்லையோ, இந்த ஆறுதல் இருந்தாலும் கிடைக்குது கட்டாயம். தகவல்கள் மட்டும் அறிவல்ல, அதை தேர்ந்து நீங்கள் எடுக்கும் பொழுதுதான் அது உங்களுக்கு அறிவாக உள்வாங்கப்படும். அப்பொழுது நீங்கள் இணையத்தில் தகவல்களை சும்மா எடுத்துக்கொண்டு போகாதீங்க. உங்களுக்கு இந்த படம் மட்டும் வருது, அந்த படம் வருதுன்னா அது எங்களை மாதிரி ஆக்களுக்கு அப்படி ஒன்றும் பெறதில்லை. ஏனென்று தெரியல. சில நேரம் நீங்கள் பார்க்குற கோணம் அப்படி இருக்கிறதால அப்படி வருதோ தெரியல எங்களுக்கு. நீங்கள் எதை இணையதளத்தில் தொடர்ச்சியாக பார்க்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு வரும். அப்போ அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக எங்கேயோ தப்பு இருக்குது, எங்கேயோ தப்பு இருக்கு, கவனமாக இருங்கோன்னு சொல்லிக்கொள்கிறேன். அடுத்தது நீங்கள் சொல்கிறீங்க என்னென்னா, இந்த சமுதாயம் ஜட்ஜ் பண்ணுறது இல்லை என்று சொல்கிறீங்க. ஆனால் இந்த சமுதாயம் ஜட்ஜ் பண்ணுதா? சமுதாய வலைத்தளங்கள் ஜட்ஜ் பண்ணாது உங்களை. அப்போ நீங்கள் ஒரு இண்டிபெண்டன்ட் உமனாக இருக்கிற ஒரு ஆளுக்கு இவர் சொன்ன மாதிரி டிவோர்ஸ் அது இது அது என்னென்னு சொன்னால், அந்த பெண்ணை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகிறதுக்குரிய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்குது. ஏனென்று சொல்லி சொன்னால் அது சொல்லுது, நீ இப்படி பிரச்சனைண்டா இருக்காத, விட்டுட்டு வா, நீ ஒரு இண்டிபெண்டான உமன், உன்னுடைய அடுத்த லெவலுக்கு நீ போகலாம்ன்றதே அதுக்கு தெளிவாக சொல்லி கொண்டு இருக்குது. அடுத்ததாக ரஜிதா அக்கா சொன்னாங்க, இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி சரியா, அதாவது நீங்கள் ஒரு பேராசிரியர் இருப்பார், அங்கே போய் படிக்கணும். இப்போ வந்து லேர்னிங், டிரெக்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங் அந்த வழிமுறைகள் எல்லாம் வந்துட்டுது. அப்படி வந்த பிறகு நாங்கள் திருப்பவும் குருகுல வாசத்துக்கு போக முடியாது. அதை இங்கு பதிவு செய்ய நான் விருப்பப்படுகின்றேன். அடுத்த இந்த வைரல்ன்றதும் கத்தி மாதிரித்தான். நான் முதல் சொன்ன மாதிரித்தான், கத்தியை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பது தான் முக்கியமே ஒழிய கத்தி குத்தி போடும் என்று போட்டு நாங்கள் தொடாமல் இருந்தோம்டா எந்த வேலையும் நடக்காது வீட்டில். ஆகவே இன்றைய தலைமுறை வாழ்தல் அனுபவத்தை பெற்றுக்கொள்வது சமூக வலைத்தளத்திடம் இருந்தே என்று ஆணித்தரமாக சொல்லி எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அருமை, மிக்க அருமை, சிறப்பான பதிவுகளை சதீஷ் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதற்கு சரியான பதிலை தருவதற்கு மிர்லானி அவர்கள் பதறிக்கொண்டிருக்கிறார். தான் அதைக்கான பதிலை சொல்லியே ஆக வேண்டும் என்று. எங்கே அவரது நேரத்தை தாமதிக்காமல் நாங்கள் அவரை அன்பாக மேடைக்கு அழைக்கிறோம். எங்கே உங்கள் வாதத்தை முன்வையுங்கள். ஐயா நடுவர் அவர்களே, எனக்கு ஒரு சந்தேகம். ஐயா, நீங்கள் எதிர் அணியருக்கு சரியான தலைப்பை கொடுக்கிறீர்களா? அவர்கள் என்னவோ சமூக வலைத்தளங்களில் உள்ள நன்மைகளையும் எப்படி தகவல்கள் சேகரிக்கிறோம் என்பதையும் கதைச்சு கொண்டிருக்கிறார்கள். எங்கள் தலைப்பு என்னவென்றால், வாழ்க்கை அனுபவத்தை பெறுவது சமுதாயத்தில் இருந்தா அல்லது சமூக வலைத்தளத்தில் இருந்தா? எதிர்த்தனி கட்சியினர் தலைவர் சொன்னேர், நாங்களும் சமுதாயத்தில் இருந்து தான் அந்த சமூக ஒரு அறையில் இருந்து காலமையிலிருந்து இரவு வரைக்கும் படுக்கையில் இருந்தே எப்படி தைக்கலாம், எப்படி கிழிக்கலாம், எப்படி வெட்டலாம் என்று பார்க்குறேன்னு சொல்கிறவர் என்னென்று சமுதாயத்துக்குள்ள இறங்குவேர்? ஒரு அறைக்குள்ள இருக்கிற ஒரு தனிநபர், ஒரு சமுதாயம் என்றது என்ன? நீங்கள் வந்து நீச்சல் தெரியணுமென்றால் நீச்சல் தடாகத்துக்கு இறங்க வேண்டும், டிரைவிங் தெரியணுமென்றால் ரோட்டுக்கு இறங்க வேண்டும். ஒரு மனிதன் சமுதாயத்தில் ஒரு முதிர்ச்சியான பூரணமாக மனிதனாக வாழ வேணுமென்றால் சமுதாயத்துக்குள்ள இறங்க வேண்டும். அம்மா சொன்னார் இப்படி போடு அப்படி போடு, அது இல்லை அனுபவம். அதுதான் சோஷியல் மீடியா. ஓவர் த ஃபோன் வீடியோ கால்லேருந்து ஸ்ரீலங்காலேருந்து அம்மா சொல்கிறது சோஷியல் மீடியாவில் இல்லை. அந்த பிள்ளை நாளிலும் பொழுதிலும் சின்ன வயசுலேருந்து அம்மா என்ன செய்கிறார், அப்பா என்ன செய்கிறார், அம்மா போய்க்க முதல் சமைக்க முதல் என்ன செய்கிறார், அடுப்பை போடுறாரா, உப்பு எங்கே போட்டு வச்சுக்க, அதை தனியாக நாளிலும் பொழுதிலும் ஒவ்வொரு விடயமாக கற்றுக்கொள்ளுகிறதைத்தான் ஐயா நாங்கள் சமுதாய அனுபவம் என்று சொல்லுகிறோம். ஒரே நாளில் நித்ரா ஒன்று எழும்பி ஒரு அறைக்கு இருந்து எப்படி தைப்பது, எமது அக்கா அழகாக சொன்னார், எப்படி தைப்பதண்டோ நான் பார்த்துருக்கிறேன். செல்ஃபாக பழகு நாட்கள் எல்லாம் பின்பக்கம் பாட்டினா முன்பக்கம் போட்டுட்டு சாரி உடுப்பது ஒரு நொடியில் எப்படி என்று பார்த்துட்டு வந்தால் இடது பக்கம் சாரி என்றா வலது பக்கம் உடுத்துட்டு அதுதான் இப்போ ஸ்டைல் அண்டு வினாம். இதுதான் ஐயா சோஷியல் மீடியா ஆக்கள் கதை. என்னொன்று சொல்லுறேன், உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லாமல் ஒரு டாக்டர்
பாஸ் பண்ணி வந்து பாஸ் நர்ஸோ வட்டவர் என்னென்றாலும் டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர் பாஸ் பண்ணிட்டு வந்து தியரியை நான் உடனே ஒரு சர்ஜரி செய்கிறேன் எங்கே போயிருக்கு நம் ஏற்கனவே உங்களுக்கு ஷேடோயிங் அல்லது எக்ஸ்பீரியன்ஸ் சோஷியல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு எல்லா துறையிலையும் எங்கே போனாலும் உங்களோட படிப்பு மட்டும் இல்லை உங்களோட நீங்கள் அனுபவத்திலோ சீனியர் ஒரு சர்ஜன் அவர்கிட்டேருந்து எப்படி ஆப்ரேஷன் செய்கிறது புத்தகத்தில் படித்து எக்ஸாம் பாஸ் பண்ணால் காணாது என்ன ஈவன் மெக்கானிக்கல் தம்பி சொன்ன மாதிரி பூட்டுறது கூடி சொல்லுவான் பார்க்க ஈஸியாக இருக்குமோ இந்த நட்டை போட்டு இப்படி போட்டு இதை போட்டு புறாதான் தெரியும் இந்தளவு நட்டு எந்த பக்கம் போட்டுறது இந்தளவு நட்டை எந்த பக்கம் போட்டுறாண்டு இதுதான் ஐயா சோஷியல் மீடியாவிலேருந்து உங்களுக்கு வர அனுபவம் தவிர நாங்கள் சொல்கிற அனுபவம் சின்ன பிஞ்சு குழந்தையிலேருந்து பிள்ளை தவழுறதுலேருந்து எப்படி முன்விட்டு அண்ணா சைக்கிளோடு எப்படி விழுந்து எழும்புறான் தானா பிறந்த குழந்தை முன்னுக்கு இருக்கிற அக்கா எந்த வீட்டிலே எந்த முதல் பிள்ளை நன்றியுற பாடமாக்குனதை எந்த ரெண்டாவது பிள்ளை 1 வயசுக்கு முதலே பாடமாக்கி சொல்லுது இதுதான் ஐயா அனுபவம் சோஷியல் மீடியாவில் உடனே ரெடிமேட் அப்பம் தோசை சுடுற மாதிரி இல்லை நாங்கள் சொல்கிறது படிப்படியான வளர்ச்சி எங்களோட வெற்றி பின்னோக்கி போகுமே தவிர வெற்றி பெறாமல் இருக்க இயலாது அதை விட முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் சூழல் மாசலையை பற்றி எமது மாயாக்கா சொன்னார் வெல்டன் முதல்ல உங்களோட வீட்டை சுத்தம் செய்யுங்க பிள்ளைக்கு சொல்லி கொடுங்க வீட்டில் சுத்தம் பண்ணா என்னண்டு எப்படி ஹூவர் பண்ணுறாண்டு சோஷியல் மீடியாவில் பார்த்து செய்யாங்க பிள்ளைக்கு சொல்லுங்க இதில் இருந்தால் நீ இதை பின்னுக்க போட்டு பழகண்டு ஒரு மனிதன் தானாக திருந்தினா அந்த சமுதாயமே திருந்தும் ஒருவன் தன்னைத்தால் திருத்தி கொண்டால் சமுதாயமே திரும்பும் ஆகவே ஒவ்வொரு விஷயமும் மற்ற சோஷியல் மீடியாவில் எங்கட எதிரணி தலைவர் சொன்னேர் ஒரு ஏமாற்றம் இல்லை அங்கே ஒரு ஏமாற்றம் இல்லை என்னையா நீங்கள் இவ்வளவு சோஷியல் மீடியாவில் இருந்து கொண்டு இந்த பேச்சை சொல்லுவீர்கள் எத்தனை இளம் பெண்கள் வயசு போன அவர் எங்கிற தலைவர் சொன்னார் 25 வயசு படத்தை போடுறாண்டு தலைவருமாய் எத்தனை 65 தலைவருக்கு எத்தனை வயசுன்னு தெரியாது தங்கள் இளம் பருவத்து போட்டோவை போட்டு எத்தனை பேரை ஏமாற்றி இருக்கிறார்கள் டேட்டிங் போமாண்டு முதல் சந்திக்க போய்க்க தான் தெரியும் அவர் விக் வச்சு கொண்டு வந்திருக்கிறாரு ஐயா சோஷியல் மீடியாவில் தான் நிறைய ஏமாற்றங்கள் எனக்கு என் ஃப்ரெண்டுக்கு நடந்தது booking.comல புக் பண்ணி 5000 பே பண்ணிட்டு அங்கே போய் இறங்குனா அப்படி ஒரு ஃபேக் வெப்சைட்டா ஒன்றுமே இல்லை நீங்கள் சொல்கிறீங்க அது எதுன்னு நாங்கள் பார்த்து தான் தெரிஞ்சு கொள்ளணுமெண்டு உங்களுக்கு ஒரு அறிவும் இல்லாமல் இதுதான் நல்லது கெட்டதுன்னு திடீரென்று போய் சோஷியல் மீடியாவில் பார்க்கலாம் உங்களோட அம்மா சொல்லுவா சுட்டப்புறம் நெருப்புன்னு சொல்ல மாட்டான் நெருப்பிற்கு கவனம் போகாதேன்னு முதலே எச்சரிக்கை பண்ணுவா அவள் தான் அம்மா சோஷியல் மீடியா அப்படி இல்லை எல்லாம் நீங்கள் என்னத்தை படித்தாலும் தேவையானதேன்னு தெரியும் ஃபில்டர் பண்ணி தராது உங்களோட சோஷியல் மீடியா ஆகவே கடைசியாக என்னது முடிவை டெக்னாலஜி டிஜிட்டல் வேர்ல்டு வந்து உங்களுக்கு அறிவை பெறலாமே தவிர வாழ்க்கைக்குரிய அனுபவத்தை பெறவே முடியாது என்பதுடன் நீங்கள் அனுபவத்தை பெறாமல் இங்கு நடுவராக எப்படி வந்தீர்களையா டிஜிட்டலில் படித்தா வந்தீர்கள் எத்தனை பட்டிமன்றங்கள் போய் நீங்கள் உங்கள் அனுபவத்தை பெற்று எங்களை மாதிரி இப்படி 3-6 பேரில் ஒரு ஆளாக இருந்து தானே இப்போ அது தலைவராக வந்திருக்கிறீங்கள் இதுவே ஒரு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு எனவே நாங்கள் சமுதாயம் ஒரு வாழ்க்கை மனிதன் வாழ்க்கை சமுதாயம் இன்றி முழுமையடையாது கல்யாணம் கட்டுறது பிள்ளை பெறது எல்லாம் சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுமா நீங்கள் தான் அனுபவித்து பெற வேண்டும் ஆகவே தனி மனிதன் என்பவன் சமுதாயமாக உருவாகிறது அது ஒரு அறிவை பெறுவதற்கான ஒரு வலைத்தளங்களை ஒழிய அதுதான் மனிதன் வாழ்க்கை அல்ல நீங்கள் ஒவ்வொரு சின்ன ஆணாவே அம்மாவிலிருந்து தான் ஆரம்பிக்கிறீங்கள் எப்போ நீங்கள் டிஜிட்டல் வேர்ல்டுக்கு போனீங்கள் ஒரு 12 வயசு 10 வயசு 6 வயசு அதுக்கு முதல் யார் உங்களுக்கு இந்த அனுபவத்தை நான் சொட்டு தந்தது ஆகவே மாய வேலையிலே சிக்கி தவிர்க்காமல் எங்களை பக்கம் வந்து சேருங்கள் எனவே முடிஞ்சுதா என்னவெல்லாம் பேசலாமா நன்றி வணக்கம் அருமை மிகவும் அருமையான ஒரு கலகலப்பான பட்டிமன்றத்தின் இறுதி பகுதியில் இருக்கின்றோம் இந்த பட்டிமன்றத்தில் பேச்சாளர்களுக்கு இடையில் ஏற்பட்ட வாதம் என்பது மிகவும் அருமையாகவும் சிறப்பாகவும் இருந்தது எல்லோருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய பேச்சில் ஒருவருக்கொருவர் எந்த விதத்திலும் சலித்தவர்கள் அல்ல நீங்கள் பேசிய ஒவ்வொரு விடயமும்
இந்த சமூகத்தின் பார்வையில் வைக்கப்படுகின்றது. சமூகம் என்பது இப்படியான நல்ல பட்டிமன்றங்களை பார்த்து இதில் இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள் என்ன என்பதை அதற்கு உரிய முறையில் பெற்றுக்கொள்வதற்காக இப்படியான பட்டிமன்றங்கள் உங்களுக்கு வழி துறக்கும் என்று நான் நம்புகின்றேன். இங்கு எனது தீர்ப்பானது எனது சொந்த தீர்ப்பாக அமையாது. இங்கு வைக்கப்பட்டுள்ள வாத பிரதிவாதங்களின் அடிப்படையில் மட்டுமே இந்த தீர்ப்பு முன்வைக்கப்படுகிறது. இங்கு நான் ஒரு சாராரை ஆதரிக்கவோ அல்லது ஒரு சாராரை எதிர்க்கவோ இல்லை. இருவரும் பேசிய, இரு அணியினரும் பேசிய அந்த வாதங்கள் எவ்வாறு உங்களை வந்தடைந்ததோ அதே போன்றே என்னையும் வந்தடைந்தது. நான் உங்கள் சார்பாக, பார்வையாளர்கள் சார்பாக எனது கருத்துக்களை முன்வைக்கின்றேன். இப்பொழுது சமூக வலைத்தளம் என்பது எவ்வளவு ஒரு முன்னேற்றகரமான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. இந்த சமூக வலைத்தளங்களானது நிறைய நல்ல விடயங்களை கொண்டு வருகின்றது. சமூக வலைத்தளங்களை பாவிக்கும் போது நிறைந்த அனுபவங்கள், எல்லையற்ற அனுபவங்களை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். சமூக வலைத்தளங்கள் எங்களின் ஒரு பகுதியாகவே மாறிவிட்டது. அப்படி இருக்கும் போது இந்த எங்களுடைய சமூக பண்பாட்டு விழுமியங்கள் என்பன எங்கே போய் நிற்கின்றது? இந்த சமூகம் வலைத்தளங்கள் நிறைய அனுபவங்களை தருகின்றன என்று கூறுவதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் சமூகத்திடம் இருந்து எங்களை தனித்தாக்கி விடுகிறது, எங்களை செப்பரேட் பண்ணிடுது. அது சமூகத்தின் ஒரு கட்டுக்கோப்பு அல்லாமல் போய்விடுகிறது. இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் இளம் சமுதாய பிள்ளைகள் மற்றவர்களுடன் பேசவே விரும்புகிறார்கள் இல்லை. ஏதோ ஒரு காரணம் தடுக்கிறது. அவர்கள் வெரி கம்ஃபர்டபுள் வித் த ஃபோன்ஸ். அந்த சோஷியல் மீடியாவில் மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறார்கள். எதையோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு பெரியவருடன் அல்லது சமுதாயத்தில் உள்ளவருடன் அல்லது சொந்த பந்தங்களுடன், அப்பம்மாவுடன், அப்பப்பாவுடன், சித்தப்பாவுடன், மாமாவுடன், மாமியுடன் கதைக்க வேண்டும் என்று சொன்னால் நானா கதைக்கவா? அப்படியான நிலைமை வருகிறது. இந்த நிலைமைக்கு காரணம் என்னவாக இருக்கிறது என்று பகுத்தாராய்ந்து பார்த்தால் எங்களை அது தனிமைப்படுத்துகிறது. எது தனிமைப்படுத்துகிறது? இந்த சமூக வலைத்தளங்கள். அவர்கள் இப்பொழுது நீங்கள் யோசித்து பாருங்கள். எங்களுடைய காலப்பகுதியில், எனது வயதை எங்கேயோ கொண்டே வைத்து விட்டார் எதிர்கட்சி மிர்லாலினி அவர்கள் பேசும்போது, அதுக்கு மன்னிப்பும் கேட்டுவிட்டார். ஆனால் எங்களுடைய காலப்பகுதியில் எங்களுக்கு பொழுதுபோக்கு இல்லை. விளையாடுவதற்கு ஒரு தேவை இருந்தது. கூட்டு சேர்ந்து விளையாட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. பக்கத்து வீட்டுக்காரர்கள், எதிர் வீட்டுக்காரர்கள், அந்த சமூகத்தில் அயல் அட்டைகளோடு சேர்ந்து விளையாடுவதற்கான ஒரு நிலைமை இருந்தது. இப்பொழுது அது இல்லை. ஒரு ஃபோன் இருந்தால், அதிலும் இன்டர்நெட் இருந்தால், அது வைஃபை வேலை செய்யுமா இருந்தால் அந்த பிள்ளைகள் வலு சந்தோஷமாக இருக்குது. ஒரு வீட்டுக்கு போன உடனே முதல் கேட்குற வேலை, வைஃபை பாஸ்வேர்டு இருக்க தாரீங்களா, இதுக்கு ஒருக்கா போட்டு விட்றீங்களா? ஏன்? அங்கே தான் ஒரு கூட்டுக்குள்ளே போய் இருக்கிறதுக்கு. அதுக்கு பிறகு அதில் இருக்கிற எதையோ ஒன்றை பார்க்குறது, நல்லதாகவும் இருக்கட்டும் கெட்டதாகவும் இருக்கட்டும். சமூகத்துடன் ஏன் இணைய முடியாமல் இருக்கிறது என்றால் அவர்கள் தங்களை ஏதோ ஒரு வழியில் பிஸியாகவே வச்சிருக்கிறாங்க. ஆனபடியினால் இவர்களுக்கு பார்க்குற எல்லாரும் ஏதோ அந்நிய வேற்று கிரகத்திலிருந்து வந்தவர்கள் போலவே தெரிகிறார்கள். அதனால் அவர்கள் மற்றவர்களுடன் சேர்க்கிறார்கள் இல்லை. யோசித்து பார்த்தால் எங்களுடைய வளர்ச்சிகள் எப்படி இருந்தது? நாங்கள் கிராமமாக சேர்ந்து வாழ்ந்தவர்கள், அதற்கு பின்பு கூட்டு குடும்பமாக சேர்ந்து வாழ்ந்தவர்கள், அதற்கு பின்பு தனி குடும்பமாக சேர்ந்து வாழ்ந்தவர்கள், அதற்கு பிறகு இப்போ தனித்தனி மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நிலைமை நீடித்து கொண்டு போகுமாக இருந்தால்
இந்த சமுதாயம் என்பது வெறும் ஏட்டுச் சுரக்காயாகவே மாறிவிடும். எனவே இங்கு வைத்த வாத பிரதிவாதங்களில் ஒரு சிறிய, எனது புள்ளியில் ஒரு சிறிய ஒரு இடைவெளியை பெற்று மிகுந்த வெற்றியை பெற்றுக்கொள்ளுகின்ற அணியாக நான் தெரிவிப்பது எதுவாக இருக்குமாக இருந்தால், உங்கள் அனுபவங்கள் சமூகத்தில் இருந்து பெறுவதே சிறப்பாக முடியும் என்று இந்த அணிக்கு எனது வெற்றியினை தெரிவித்துக் கொண்டு, எதிரணியைச் சேர்ந்தவர்களும் எந்த வகையிலும் குறைவான வாதத்தை வைக்கவில்லை. இதில் 2 அணியினரும் மிகவும் சிறப்பான வாதத்தை வைத்தார்கள். இந்த அணியில் இன்றைய நிகழ்வில் வைத்த வாதங்களின் அடிப்படையில் வெற்றி பெற்ற அணியாக சமூகம் மூலமாக பெற்றுக்கொள்கின்ற அனுபவமே அதிகமாக இருக்கிறது என்று கூறி எனது பட்டிமன்றத்தை முடித்துக்கொள்கிறேன். இது பத்மஸ்ரீ பேச்சரங்கம். மெய்வழி தொலைக்காட்சியின் ஊடாக நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய ஒரு பேச்சரங்கமாகவும் பட்டிமன்றமாகவும் தொடர்ந்து உங்களை வந்து சந்திக்கும். இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடமாக அமைய எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக உங்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.